தமிழ் டிவி ட்ராமா வியூஸுக்கு ஹாய். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ட்ராமா ரொம்பவே சூப்பரான கியூட்டான டிஃப்ரெண்டான லவ் ஸ்டோரி தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹாய் பண்ண ஒரு ஆப்ஷன் இருக்கும். ப்ளீஸ் எனக்காக அதை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நம்மளோட வீடியோ ரெக்கமெண்டேஷனுக்கு போகும். வாங்க இப்ப ட்ராமாக்குள்ள போய் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீன்லயே ஹீரோயினி வந்து டாக்டரை தான் பார்த்துட்டு இருக்கா. டாக்டர் வந்து ஹீரோயினியோட ஃப்ரெண்டு, ஏ நீ பிரெக்னெண்டா இருக்கடி, அதுவும் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினி பிரெக்னெண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்குறா. அவங்க காலேஜ்ல இருக்கிறவங்க எல்லாரும் ரீயூனியன் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹோட்டல்ல பார்ட்டி மாதிரி நடந்துட்டு இருக்கு. அதுக்கு ஹீரோவும் வந்திருக்கா, ஹீரோயினியும் வந்திருக்கா. அப்ப ஹீரோ வந்து அவங்க பிரின்சிபலுக்கு ஷேர் அப் பண்ணி ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றான். எல்லாரும் என்ன பேசுறாங்கன்னா, ஏய் இவன் பெரிய சிஓ ஆயிட்டான் தெரியுமா, செம ரிச்சு காயா இருக்கான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கையில ஹீரோயினிக்கு கொஞ்சம் நர்வஸா இருக்கு. ஏன்டி நீ நர்வஸா இருக்க, இவன் கூட இப்ப கான்டாக்ட்லயே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவ சொல்றா, ரொம்ப நாள் ஆச்சு டச்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிங்க்ஸை சாப்பிட்டுட்டு வெளியில அப்படியே புலம்பிக்கிட்டு வரா. ஏய் 8 மேல் மாடல்ஸை வர சொல்லடி, நான் ஜாலியா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு. ஃப்ரெண்டு என்ன பண்றா, இதுதான் உன்னோட ரூமு, ஃபர்ஸ்ட் போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி ஹீரோயினிய ரூமுக்குள்ள தள்ளி விடுறா. அந்த ரூம்ல பார்த்தா ஹீரோ தான் இருக்கான். இவ போயிட்டு ஏன் நீ உண்மையிலே மேல் மாடல் தானா அப்படின்னு சொல்லி அவனை டச் பண்ண, அவன் கடுப்பாயி ஹீரோயினே கிஸ் பண்ணிடுறான். இவங்க 2 பேரும் அன்னைக்கு நைட்டு ஒன்னாவே ஸ்டே பண்ணிடுறாங்களா. இந்த ஃபிளாஷ்பேக்கை தான் ஹீரோயினி இப்ப யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயினி வந்து யோசிக்கிறா, மேல் மாடல்னு நினைச்சிட்டு ஹீரோ கூட ஒண்ணா இருந்துட்டேன். இப்ப இந்த குழந்தைய நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல, 2 குழந்தைங்களா வேற இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கையில ஃப்ரெண்டு வந்து அந்த ரிப்போர்ட்டை வாங்கி பார்க்கறா. ஏய் இந்த டேட்டும் ரீயூனியன் அரேஞ்ச் பண்ண டேட்டும் ஒரே டேட்டா இருக்கு. அப்ப இந்த குழந்தை ஹீரோவோட குழந்தை தானடி அப்படின்னு சொல்ல ஹீரோயினி திரு திருன்னு முழிக்கிறா. அந்த டைம்ல ஹீரோயினிக்கு ஒரு கால் வருது. இவ வேகமா ஏய் இந்த சீக்கிரட்டை யார்கிட்டயும் சொல்லாதடி, நான் அப்புறம் பேசுறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. என்னடான்னு பார்த்தா இந்த பக்கம் ஹீரோயினி கம்பெனி மீட்டிங் தான் வரா. இப்ப ஹீரோயினியோட சிஇஓ சொல்றாரு, எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ். இந்த இயர்ல நியூ ப்ராஜெக்ட் நமக்கு கிடைக்குது. அதனால எல்லாருக்கும் சேலரி பிளஸ் போனஸ் வந்து டபுள் ஆக போகுதுன்னு சொல்ல ஹீரோயினி ரொம்ப சந்தோஷப்படுறா. கிராண்ட்மாவோட மெடிக்கல் எக்ஸ்பென்சிவா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்பதான் வந்து அவர் முழுசா சொல்றாரு, ஸ்கை குரூப் ஆஃப் கம்பெனியோட நம்ம இன்டர்ன்ஷிப் பண்ண போறோம், இந்த ப்ராஜெக்டை பண்ண போறோம் அப்படின்னு சொல்ல ஹீரோயினி யோசிக்கிறா. இது ஹீரோவோட கம்பெனி ஆச்சே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வேகமா எந்திரிச்சு, இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நான் ஹெட்டா இருக்க விரும்பல, அதுக்கான தகுதி எனக்கு இருக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த சிஇஓ சொல்லுவாரு, எனக்கு எல்லாம் தெரியும், உன்னால முடியும், ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புங்க, மீட்டிங் ஓவர் அப்படின்னு சொல்ல அவங்களும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோ வந்து ஹீரோயினியோட கம்பெனிக்கு வர, ஹீரோயினி வந்து ப்ராஜெக்ட பத்தி எக்ஸ்பிளைன் பண்றா. இதுதான் சார் நம்ம பண்ண போற ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட்டோட பார்ட்னர்ஷிப்ல இருந்து எல்லா டீட்டெயிலுமே வந்து ஹீரோயினி சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்றா. இப்ப ஹீரோயினி எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சுட்டு ஹீரோ கிட்ட கேக்குறா, சார் எனி கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவன் சொல்றான், இல்ல சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ற, ஃபாலோ பண்ணு, கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயினி டக்குன்னு சொல்றா, 20 மில்லியனுக்கான ப்ராஜெக்ட் சார், இவ்வளோ குயிக்கா சைன் பண்றீங்களே அப்படின்னு சொல்ல அந்த டைம்ல வில்லி எந்திரிச்சு வந்து சொல்லுவா, இதுதான் உன்கிட்ட இருக்கிற பிரச்சனையே. 20 மில்லியன் அப்படிங்கிறது ஸ்கை குரூப் ஆஃப் கம்பெனிக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வந்து இன்ட்ரோ ஆயிக்குவா. சார் என் பேரு, ஊரு, நான் செம ஆளு அப்படின்னு கைய கொடுக்க ஹீரோ வந்து கண்டுக்கவே மாட்டானா. இப்ப வில்லி சொல்லுவா, ஓகே ஃபைன் சார், இந்த மூமெண்ட்டை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணணும், எல்லாமே நான் பே பண்றேன்னு சொல்ல ஓகே ஃபைன் அப்படின்னு எல்லாரும் கிளாப் பண்ணுவாங்க. ஹீரோயினி கிட்ட கேட்பா, நீ கண்டிப்பா வர்றியா அப்படின்னு. ஓ அஃப்கோர்ஸ் வரேன், இது ஒரு பிசினஸ் தானே, கண்டிப்பா வரேன்னு சொல்ல ஹீரோ சொல்லுவான், நானும் வரேன் அப்படின்னு. இந்த பக்கம் இப்ப டின்னர் பார்ட்டியை தான் காமிப்பாங்க. வில்லி வந்து ஹீரோ கிட்ட வளைஞ்சுகிட்டு இருப்பா, இதை குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா அவன் அதை கண்டுக்கவே மாட்டான். இப்ப ஹீரோயினியோட பாஸ் சொல்லுவாரு, ஏய் என்னாச்சு இன்னும் சாப்பிடாம இருக்க, நீ ரொம்ப வெயிட் லாஸ் ஆகிக்கிட்டே இருக்க, இந்த சாப்பாடை சாப்பிடு அப்படின்னு அவர் எடுத்து வைக்க தேங்க்யூன்னு சொல்லிட்டு ஹீரோயினி அதை வாயில எடுத்து வைக்க போகையில அவளுக்கு வாமிட்டிங் வந்துருமா. உடனே உள்ளி சொல்லுவா, ஏய் நீ ஒருவேளை பிரெக்னண்டா இருக்கியா, வாமிட்டிங் எல்லாம் பண்றியன்னு சொல்ல ஹீரோயினி ஷாக் ஆயிடுவா. இப்ப ஹீரோயினோட பாஸ் வந்து திட்டுவாரு, அவ சிங்கிள் தான், எதுக்கு அவளை தேவையில்லாம வம்பிழுக்கிற அப்படின்னு. டக்குன்னு ஹீரோயினி சொல்லுவா, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன், ஸ்டமக் ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போவாளா. அங்க போய் அவ வாமிட் பண்ணிட்டு திரும்பி பார்த்தா வில்லி தான் நின்று மேக்கப் பண்ணிட்டு இருப்பா. வில்லி இப்ப என்ன சொல்லுவானா, ஹீரோவை கரெக்ட் பண்றது தான் எனக்கு முக்கியமான வேலை, எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு, என் அழகுல அவரை மயங்க வச்சிருவேன்னு சொல்ல ஹீரோயினி சொல்லுவா, அவருக்கு ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா என்ன பண்ணுவ அப்படின்னு. இம்பாசிபிள், நான் எல்லாமே விசாரிச்சுட்டேன்,
என் ஃப்ரெண்டு கிட்ட டீட்டெயில்லாம் கேட்டுட்டேன். இது வரைக்கும் அவர் எந்த பொண்ணையும் ஏறெடுத்து பார்த்தது இல்லையா அப்படின்னு சொல்ல, ஹீரோயினி யோசிக்கிறா. அப்ப இவர் அப்ராட்ல இருந்து படிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் இங்க தான் நம்மள மீட் பண்ணி நம்ம கூட தான் ஒண்ணா இருந்திருக்காரா அப்படின்னு. வில்லி சொல்லுவா, என் அழகுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. நான் எப்படி கரெக்ட் பண்ணி காமிக்கிறேன்னு மட்டும் பாருன்னு சொல்ல, அவ குட் லக் நல்லபடியா பண்ணுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. ஒரு வழியா இப்ப டின்னர் பார்ட்டி முடிஞ்சிருது. எல்லாரும் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா செம்மையா மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஹீரோயினி சொல்றா, என்ன இப்படி சடனா மழை பெய்யுதே அப்படின்னு. அப்ப ஹீரோயினியோட பாஸ் சொல்றாரு, நான் வேணா உன்னை டிராப் பண்ணட்டுமா அப்படின்னு. ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் சொல்லுவாங்க, நம்ம பாஸ் எப்போதுமே ஹீரோயினிக்கு தான் சப்போர்ட் அப்படின்னு. அதுக்கு ஹீரோயினி சொல்லுவா, யாரும் தப்பாலாம் நினைச்சுக்காதீங்க, எனக்கு உடம்பு சரியில்லைல்ல, அதனாலதான் அவர் அப்படி கேட்டாருன்னு சொல்லி பேசிட்டு இருக்கையில ஹீரோவோட கார் தான் அங்க வந்து நிக்குது. கண்ணாடிய ஓபன் பண்ணோன்னே ஹீரோயினிய கார்ல வந்து ஏறுன்னு சொல்ல, ஹீரோயினி நானா அப்படின்னு கேட்க, அதுக்கு அவன் சொல்லுவான், 2 சீட் ஃப்ரீயா இருக்கு, யாராவது 2 பேர் வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்ல, வில்லி டக்குன்னு நான் வர்றேன்னு சொல்லி ஹீரோயினி கையையும் சேர்த்து பிடிச்சி இழுத்துக்கிட்டு 2 பேரும் இப்ப கார்ல போயிட்டு இருக்காங்க. வில்லி வந்து ஹீரோ கிட்ட தொண பேசிக்கிட்டே இருக்கா. வில்லி வந்து இப்ப ஹீரோ கிட்ட கேப்பா, நீங்களும் ஹீரோயினியும் ஒரே காலேஜா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஹீரோயினி சொல்லுவா, நாங்க ஜஸ்ட் கிளாஸ்மேட் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல, ஹீரோ சொல்லுவான், எப்ப பார்த்தாலும் ஏன் என்கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றன்னு கேட்க, அப்ப வில்லி கேப்பா, நீங்க 2 பேரும் அப்ப ரொம்ப க்ளோஸா அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நாங்க க்ளோஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே நான் இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு, நான் நடந்தே போயிடுறேன் இங்க இருந்துன்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்க ஹீரோவும் பின்னாடியே போவான். ஹீரோயினியோட கைய பிடிச்சு, காலேஜ் முடிஞ்சதுல இருந்து நீ எதுக்கு என்னை விட்டு விலகி விலகி போற அப்படின்னு சொல்ல, ஹீரோயினி சொல்லுவா, 5 வருஷம் ஓடி போயிருச்சு, உங்களுக்கும் எனக்கும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கைய உதறி விடையில ஹீரோயினியோட ஷர்ட் வந்து லைட்டா விலகிரும். ஹீரோயினிக்கு ஒரு பெத் மார்க் இருக்கும், அதை வந்து ஹீரோ பாத்துருவான். அப்ப ஹீரோ கேட்பான், ரீயூனியன்ல ஹோட்டல்ல ரூம் நம்பர் 996ல என் கூட இருந்தது நீதானே அப்படின்னு சொல்ல, அவ சொல்லுவா, என்ன ரூம் நம்பர், என்ன சொல்றீங்க, எனக்கு ஒன்றும் புரியல, ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவா. ஹீரோவுக்கு செம காண்டாகுமா, கையெல்லாம் முறுக்கிட்டு இருப்பான். அந்த டைம்ல ஹீரோவோட தாத்தா தான் கால் பண்ணுவாரு. எனக்கு என் பேர குழந்தைய பார்க்கணும்டா, சீக்கிரமா கல்யாணம் பண்ணு அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவன் சொல்லுவான், இப்பதான் தாத்தா எனக்கு பிடிச்ச பொண்ணை பார்த்துருக்கேன், ஒரு டைம் எனக்கு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்ல, அவங்களும் இதுதான் உனக்கு லாஸ்ட் டைம்டா, இந்த லாஸ்ட் டைம்ல எனக்கு பேர குழந்தை வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணுவாங்க. ஹீரோயின் இப்ப ஒரு வழியா வீட்டுக்கு வந்துருவாளா, ரொம்பவே சோகமா காலேஜ் லைஃப்ல எடுத்த போட்டோவை தான் பாப்பா. அப்போ ஒரு ஃபிளாஷ்பேக் நினைச்சு பாப்பா, ஹீரோயினி வந்து ஹீரோவுக்கு பர்த்டே கிஃப்ட் எடுத்துட்டு போவா. அப்ப ஹீரோவும் ஃப்ரெண்டும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப ஃப்ரெண்டு என்ன சொல்லுவானா, என்னடா இந்த செமஸ்டர் ஃபுல்லா ஹீரோயினி பொண்ண லவ் பண்றதுக்கு பிளான் பண்ணேன். இப்ப என்னன்னா உனக்கு வீசா வந்துட்டு இருக்கு. படிக்கிறதுக்கு போற. அப்புறம் அந்த பொண்ணை என்னடா பண்ணுவேன்னு கேட்க, எனக்கு என்னோட படிப்பு தாண்டா முக்கியம், நான் அப்ராடுக்கு போய் படிக்க போறேன் அப்படின்னு சொன்னோன்னா, ஹீரோயினி ஷாக் ஆகி கையில வச்சிருக்க கிஃப்ட அப்படியே கீழே போட்டுருவா. அப்ப இவர் என்ன லைக் பண்ணவே இல்ல, நான் தான் பைத்தியக்காரி மாதிரி இருந்திருக்கேன் அப்படின்னு ஹீரோயினி அழுதுட்டு இருந்திருப்பா. இந்த பிளாஷ்பேக்கை யோசிச்சு பார்த்துட்டு தான் ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. அந்த டைம்ல ஹீரோயினியோட கிராண்ட்மா தான் கால் பண்ணுவாங்க. உனக்கு ஒரு நல்ல பையனா என் ஃப்ரெண்டு பார்த்து வச்சிருக்காளாம் பிளைண்ட் டேட், போய் அந்த பையனை பாருன்னு சொல்ல, அதுக்கு ஹீரோயினி சொல்லுவா, கிராண்ட்மா இப்போதைக்கு உங்க ஹெல்த் மட்டும் தான் எனக்கு முக்கியம், வேற எதை பத்தியும் நான் யோசிக்க மாட்டேன்னு சொல்ல, அவங்க சொல்லுவாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ கண்டிப்பா போகணும் அப்படின்னு. ஹீரோயினியும் சரி கிராண்ட்மா நான் போறேன்னு சொல்லி ஒத்துக்குவா. ஹீரோயினி இப்ப அவளோட பிளைண்ட் டேட்டை பாக்குறதுக்கு ஹோட்டலுக்கு வருவாளா, பார்த்தா ஹீரோ தான் உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருப்பான். ஹீரோவை பார்த்த உடனே ஹீரோயினி ஷாக் ஆயிடுவா, இவன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு. இப்ப ஹீரோ வந்து ஹீரோயினிட்ட கேட்பான், நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு. ஹீரோயினி வந்து டேபிள் நம்பரை பார்த்துட்டு வந்து உட்காருவா. ஹீரோயினி வந்து இப்ப அவளோட செல்ஃபை இன்ட்ரோ கொடுப்பா, உங்களோட பிளைண்ட் டேட் இன்னைக்கு நான் தான் அப்படின்னு சொல்ல, அவன் லைட்டா சிரிச்சுட்டு, நீ ஏதாவது ட்ரிங்க் சாப்பிடுறியா அப்படின்னு வெயிட்டரை கூப்பிட்டு ஹீரோயினிக்கு பிடிச்ச காஃபியா ஆர்டர் பண்ணுவான். ஹீரோயினி ஷாக் ஆயிடுவா, இவன் இன்னமும் என்ன லைக் பண்றானா, மறக்காம இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ஹீரோயினி வந்து டைரக்டாவே சொல்லிருவா, உங்ககிட்ட நான் எதுவும் ஒளிச்சு மறைச்சு பேசலாம் விரும்பல, எனக்கு இந்த பிளைண்ட் டேட்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல, ஓகே ஃபைன், பில்ல வந்து நானே பே பண்ணிடுறேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோ கேட்பான், என்ன பிரச்சனை, உனக்கு ஏதாவது பாய் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு. அதுக்கு அவ சொல்லுவா, பாய் ஃப்ரெண்ட் இருக்கு, இல்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்ல, ஓகே ஃபைன், என் கூட ஒரு ரைடு வர முடியுமா அப்படின்னு அவன் கேட்க, இவ சொல்லுவா, எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு. அந்த டைம்ல அவளுக்கு லைட்டா மயக்கம் வந்து கீழே விழுக போக ஹீரோ வந்து ஹீரோயினிய புடிச்சிருவான். அந்த டைம்ல ஹீரோயினி பேக்ல இருக்க பிரெக்னன்சி கிட் வந்து கீழே விழுந்துரும். ஹீரோயினி டக்குன்னு டேபிள் கீழே தள்ளி விட்டுருவா. ஹீரோ சொல்லுவான், நீ ரொம்ப பிஸியா ஒர்க் பண்ற அப்படின்றது எனக்கு தெரியுது,
இருந்தாலும் உன்னோட செல்ஃபை நீ நல்லா பாத்துக்கணும். லோ சுகரா இருக்கு பாரு அப்படின்னு சொல்ல, இவ டக்குன்னு ஹீரோவோட கைய உதறி விட்டுட்டு தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு நின்னுட்டு கையில ஹீரோயினிக்கு தான் கால் வரும் கிராண்ட்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு. ஹீரோயின் இப்ப ரொம்ப ஷாக் ஆகி பதறி அடிச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தான் போவா. டாக்டர் வந்து கிராண்ட்மாவை செக் பண்ணிட்டு கையில, டாக்டர் என்னோட கிராண்ட்மாவுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்ல, இப்ப அவங்களோட ஸ்டேட்டஸ் வந்து ஸ்டேபிளா தான் இருக்கு, ஒரு பிரச்சனையும் இல்ல. வயசாயிடுச்சுல, நிறைய இன்ஃபெக்ஷன் ஆகுது அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப ஹீரோயினி போயிட்டு கிராண்ட்மா நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்க, கிராண்ட்மா சொல்லுவாங்க பிளைண்ட் டேட்டை பார்க்க போனியே என்னாச்சு உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்க, சாரி கிராண்ட்மா என்னால அவரை கல்யாணம் பண்ணிக்க முடியாது மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோ அங்க இருந்து வந்து நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, இவங்க பார்க்க வந்த பையன் நான் தான் அவரோட பிளைண்ட் டேட், இனிமே அவளை நான் நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, கிராண்ட்மா சொல்லுவாங்க இப்பதான் என் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு, செத்தா கூட சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்குவாங்க. ஹீரோவும் ஹீரோயினியும் இப்ப வெளியில வருவாங்களா? ஹீரோயினி சொல்லுவா இன்னைக்கு நீங்க எனக்கு பண்ண ஹெல்ப்புக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு. ஹீரோ சொல்லுவான் கிராண்ட்மாவோட கண்டிஷன் ரொம்ப சீரியஸா இருக்கு, நான் வேணா பாய் ஃப்ரெண்டா இங்கே இருக்கட்டுமான்னு கேட்க, அதெல்லாம் சரிப்பட்டு வராது, ஒன்றும் தேவையில்லை, நம்ம காலேஜ் லைஃப்ல நீங்க எனக்கு பண்ண துரோகத்துக்கு ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்றீங்களா அப்படின்னு சொல்ல, ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியாதா? ஹீரோயினி சொல்லுவா நீங்க படிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கூட போனீங்களே அந்த பொண்ணு தானே நீங்க லைக் பண்றீங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோ வந்து ஏதோ சொல்றதுக்காக வருவானா, அதுக்குள்ள ஹீரோயினியோட ஃப்ரெண்டு டாக்டர் அங்க வந்துருவா. உன் பாடி செக் பண்ணணும் குழந்தைங்கள பார்க்கணுமேடின்னு சொல்ல, ஹீரோயினி ஷாக் ஆயிடுவா, ஹீரோவுக்குமே ஷாக் ஆயிடும். உடனே சிக்னல் காமிச்ச உடனே டாக்டர் சொல்லுவா உன் ஆன்ட்டியை செக் பண்ணணும்னு சொல்லியே அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்களா 3 பேபிஸ் அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோயினி ஆமாடி ஆமாடி அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கூட சேர்ந்துட்டு ஹீரோவுக்கு பாய் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவா. இப்ப ஃப்ரெண்டு வந்து கேப்பா என்னடி உன் காலேஜ் லைஃப் லவர் எங்க இருக்கிறான் எனக்கு ஒண்ணுமே புரியலையேன்னு சொல்ல, ஹீரோயினி சொல்லுவா ஆமாடி அதெல்லாம் பெரிய ஸ்டோரி அப்புறமா சொல்றேன், இப்போ உனக்கு ஒண்ணு தெரியுமா பிளைண்ட் டேட்டுக்கு போனல இவன் தாண்டி அங்கேயும் வந்தான் அப்படின்னு சொல்ல, என்னடி உன் லைஃப்ல இப்படி பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னு இவ சொல்லிக்கிட்டு இருப்பா. ஹீரோயினி சொல்லுவா இதுக்கப்புறம் காதலே இல்லாம பிறக்கிற இந்த குழந்தைங்க வேணாண்டி, பிரெக்னன்சியை ஸ்டாப் பண்ணணும்னு சொல்ல, ஃப்ரெண்டு சொல்லுவா இது ரொம்ப தப்புடி, குழந்தைங்க ரொம்ப இன்னசென்ட்டி நல்லா யோசி அப்படின்னு. ஹீரோயினிக்கு ஒரே யோசனையா இருக்குமா. இப்ப ஃப்ரெண்டு வந்து ஹீரோயினிய கூட்டிட்டு வெளியில வரையில வில்லி வந்து பாத்துருவா. இவ எதுக்கு குழந்தைங்களை செக் பண்ற இடத்துக்கெல்லாம் வர்றா அப்படின்ட்டு ஒரு போட்டோவை எடுத்துட்டு நீ பிரெக்னண்டா இருக்கியா இனிமே இருக்கு உனக்கு அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுப்பா. மறுநாள் காலையில ஹீரோயினி வந்து ஆபீஸ்க்கு வருவாளா, ஒரு ஆன்ட்டி அங்க இருந்து வந்து ஹீரோயினிக்கு விடுவாங்க பாரு ஒரு அறை, எவ்வளவு தைரியம் இருந்தா என் பையனை நீ கரெக்ட் பண்ணிருப்பாடி அப்படின்னு மறுபடியும் அறைய போக, ஹீரோயினி வந்து கைய புடிச்சு ஃபர்ஸ்ட் நீ யாருமா எதுக்குமா என்ன அறையிற அப்படின்னு சொல்ல, நான் உன் பாஸோட அம்மா, எப்ப பார்த்தாலும் அவன் உன்னை பத்தி தான் புலம்பிக்கிட்டு இருக்கான், எப்படி கரெக்ட் பண்ணி வச்சிருக்க அவனை அப்படின்னு சொல்ல, ஹீரோயினி சொல்லுவா அவருக்கும் எனக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்ல, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேம்மா அப்படின்னு சொன்னா கூட அவ கேட்கவே மாட்டா. ஆன்ட்டி சும்மா வெளு வெளுன்னு வெளுப்பாங்களா ஹீரோயினிய. இப்ப புடிச்சு மல்லு கட்டி சண்டை போட்டுட்டு எல்லாரையும் கூப்பிட்டு இவன் என் பையன் வாழ்க்கையே கெடுத்துட்டா இங்க வாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கையில தான் ஹீரோவும் ஹீரோயினியோட பாஸும் அங்க வருவாங்க. வந்து 2 பேரையும் தனித்தனியா பிடிச்சிருவாங்களாம். இப்ப பாஸ் சொல்லுவான் என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க இங்க, அவகிட்ட சாரி கேளுன்னு சொல்ல, அவங்க அம்மா கறி வேலு வேலுன்னு வெளுப்பா, நீ வாய மூடுடா, அவ மாசமா இருக்காளாம், அந்த குழந்தைக்கு நீ தான் அப்பாவா இருப்ப, எப்ப பார்த்தாலும் அவ கூட நீ தானே சுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, ஹீரோயினில இருந்து ஹீரோ வரைக்கும் எல்லாருமே ஷாக் ஆயிடுவாங்க. ஹீரோ சொல்லுவான் இதுக்கு மேல நீங்க பேசுனீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சு கொடுத்துருவேன் அப்படின்னு. இப்ப அந்த பாஸோட அம்மாக்காரி என்ன பண்ணுவா, நான் சொல்றதை யாரும் நம்ப மாட்டீங்களான்னு சொல்லி ஹீரோயினோட ஹேண்ட்பேக்கை புடிச்சு இழுத்து அதுல இருக்க ரிப்போர்ட்டை எடுத்து காமிப்பா. இவ பிரெக்னெண்டா இருக்கா, பிரெக்னன்சி வார்டுல செக் பண்ணா நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினிக்கு ஒண்ணுமே புரியாது, எல்லாருமே ஷாக் ஆயிடுவாங்களாம். இப்ப சொல்லுவாங்க சொல்லு, உனக்கு பாய் ஃப்ரெண்டு இல்ல, யாரையும் நீ லைக் பண்ணல, கல்யாணமும் ஆகல, இந்த குழந்தைக்கு அப்பன் யாரு என் புள்ளையா அப்படின்னு சொல்லி கேட்க, எல்லாருமே ஷாக் ஆகி நின்னுட்டு இருப்பாங்களாம். ஹீரோ சொல்லுவான் இதெல்லாம் வந்து ஃபேக்கு, ஏதோ பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வந்து காமிக்காதீங்க, எல்லா வருஷமும் ஸ்டாஃபை வந்து செக் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம், எல்லா மெடிக்கல் செக்கப்பும் நடக்குது, இப்படி நடக்க சான்ஸே இல்லைன்னு சொல்ல, இப்ப அவங்க அம்மாக்காரி சொல்லுவா கிழிச்ச என்னத்த செக் பண்ணியோ அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோயினியோட பாஸ் அம்மா கொஞ்சம் வாய மூடு, அவர் தான் எங்க கம்பெனியோட பிரசிடென்ட்மா, வா போகலான்னு சொல்லி வாய மூடி அங்க இருந்து கூட்டிட்டு போயிருவான். ஹீரோ இப்ப ஹீரோயினிய உட்கார வச்சு ஒரு கிளாஸ் பாலை எடுத்துட்டு வந்து வைக்க அவளும் தேங்க்யூன்னு சொல்லுவா. ஹீரோ கேப்பா நீ பிரெக்னெண்டா இருக்கிறது உண்மையா அப்படின்னு கேட்க, அவளும் ஆமான்னு தலையாட்ட, இந்த குழந்தைக்கு அப்பா உன்னோட பாஸ் தானே அப்படின்னு சொல்ல, அவர் இல்லைன்னு இவ சொல்ல, ஹீரோவுக்கு செம கோவம் வந்துரும், சொல்லு இந்த குழந்தைக்கு அப்பா யாரு ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு அவன் அழுகிற நிலைமைக்கு போக, ஹீரோயினி அது வந்துன்னு சொல்ல வரையிலேயே அவளுக்கு வயிறு வலி வந்துரும்.
என்னால வயிறு வலி தாங்க முடியல அப்படின்னு அவ சொல்ல, ஹீரோ வந்து ஹீரோயினிய இப்ப வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போவான். அங்க ஃப்ரெண்டு தான் இருப்பா. இவளுக்கு ரொம்ப வயிறு வலிக்குதாம். குழந்தைங்க எப்படி இருக்குன்னு செக் பண்ணு அப்படின்னு சொல்ல, அவ சொல்லுவா, நீங்க வெளியில போங்க நான் செக் பண்றேன் அப்படின்னு. ஹீரோவும் இப்ப அங்க இருந்து கிளம்பிடுவான். கொஞ்ச நேரத்துல ஹீரோயினி எந்திரிச்சுருவாளா? ஃப்ரெண்டு தான் பக்கத்துல உட்காந்துருப்பா. உன் கூட உன் ஆளும் வந்தான்டி. நான் எதையுமே சொல்லல அப்படின்னு சொல்ல, இத யார்கிட்டயுமே சொல்லாதடி. சீக்ரெட்டா மெயின்டெயின் பண்ணுன்னு இவ சொல்லுவா. அந்த டைம்ல சோசியல் மீடியாவுல வில்லி வந்து ஹீரோயினிய ஹாஸ்பிட்டல்ல எடுத்த ஃபோட்டோவ போட்டு கீழே கீழேன்னு கிழிச்சுக்கிட்டு இருப்பா. அத பார்த்த உடனே ஹீரோயினிக்கே ரொம்பவே கஷ்டமா போயிடும். "2 என்னடி இப்படியெல்லாம் பண்றாளுகளேடி" அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு கிடப்பா. அந்த டைம்ல கிராண்ட்மா தான் அங்க இருந்து வருவாங்க. 2 பேரும் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? என் பேத்தி பிரெக்னன்ட்டா இருக்காளா? அப்ப அந்த குழந்தைக்கு அப்பா யாருடி? உன் லைஃபே போச்சாடி! நீ யாரடி கல்யாணம் பண்ணிக்க போற? அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நெஞ்சு வலியே வந்துரும். என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்க முழிச்சுக்கிட்டு இருக்கையில, ஹீரோ தான் அங்க இருந்து வருவான். கிராண்ட்மா நீங்க எத பத்தியும் கவலைப்படாதீங்க. அவ என் குழந்தைய தான் சுமந்துட்டு இருக்கா. சீக்கிரமா கல்யாணம் பண்றதுக்கு நாங்க பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்ல, கிராண்ட்மாவுக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கும். கிராண்ட்மாவ இப்ப ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு ஹீரோ, ஹீரோயினி 2 பேரும் வெளியில வந்துருவாங்க. ஹீரோயினி சொல்லுவா, "நீங்க பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ்" அப்படின்னு. ஹீரோ வந்து அந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு கேட்க, "இப்பவும் சொல்றேன். நீங்க கில்ட்டியா ஃபீல் பண்றனால தானே இப்படியெல்லாம் பண்றீங்க. இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்ல, ஹீரோ சொல்லுவான், "கம்பெனில இருக்க எல்லாருக்கும் நீ பிரெக்னன்ட்டா இருக்கன்னு தெரிஞ்சு போச்சு. இது என்னோட ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் இதனால அஃபெக்ட் ஆனா என்ன பண்றது? நீ தான் முடிவு பண்ணணும்னு" சொல்ல, "ஓகே ஃபைன். என்னால உங்க லைஃபோ, உங்க ப்ராஜெக்ட்டோ வீணாக வேணாம். நான் கம்பெனிலேருந்து ரிசைன் பண்ணிட்டு கிளம்புறேன்" அப்படின்னு சொல்ல, ஹீரோ சொல்லுவான், "நல்லா யோசி. நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கிறியா?" அப்படின்னு கேட்க, ஹீரோயினி ஷாக் ஆயிடுவா. "என்ன சொல்றீங்க?" அப்படின்னு. "நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கோ. குழந்தையோட அப்பா ரெடி ஆகுற வரைக்கும் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். ப்ராஜெக்ட்டும் நல்லபடியா போகும். உனக்கு 3 டேஸ் டைம் தரேன். நல்லா யோசிச்சு முடிவெடு" அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்ப, ஹீரோயினி 3 டேஸ் எல்லாம் வேணாம். இப்பவே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். நான் முடிவெடுத்துட்டேன். ஜஸ்ட் இது ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் அப்படின்னு சொல்லுவா. ஒரு வழியா 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டு சர்டிபிகேட் எடுத்துட்டு வெளியில வருவாங்க. ஹீரோ சொல்லுவான், "இப்ப சர்டிபிகேட்ட குடுத்து, இந்த பிரெக்னன்சி ரூமர்க்கெல்லாம் ஃபுல் ஸ்டாப் வையி" அப்படின்னு. ஹீரோயினி, "பரவால்ல நான் பாத்துக்கிறேன்னு" சொல்ல, "ஃபர்ஸ்ட் இத செய்யி. அப்பதான் லைஃப் நல்லா இருக்கும் புரிஞ்சுக்கோன்னு" சொல்ல, ஹீரோயினியும் அந்த சர்டிபிகேட்ட வாங்கிக்குவா. "சரி வா நம்ம போகலான்னு" சொல்ல, "இல்ல நானே போய்க்கிறேன்னு" சொல்லிட்டு அவ கிளம்ப, "இப்ப நான் உன்னோட ஹஸ்பண்ட். கார்ல ஏறு" அப்படின்னு சொல்லிடுவான். ஹீரோயினியும் சரின்னு சொல்லிட்டு கார்ல ஏறிடுவா. ஹீரோயினி அந்த பக்கம் கார்ல ஏறுனோன, இந்த பக்கம் ஹீரோ வந்து அவனோட ஆளுக்கு கால் பண்ணி, இவளோட குழந்தைக்கு அப்பா யாருங்கிறத கரெக்ட்டா கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லுவான். இந்த பக்கம் இப்ப ஆபீஸ தான் காமிப்பாங்களா? ஹீரோயினி ஆபீஸ்க்கு வரையிலேயே வெளியில இருந்து எல்லாருமே வந்து கிண்டல் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. "என்னடி நீ பிரெக்னன்ட்டா இருக்கியா? இந்த குழந்தைக்கு அப்பா யாருடி? கல்யாணம் கூட ஆகலையே" அப்படின்னு சொல்லி கச்சமுச்சன்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல வில்லி வந்து கேங்கா சேர்ந்துக்கிட்டு கலாய்ச்சிட்டு இருப்பா ஹீரோயினிய. யாரு அப்பாவோ, என்ன ஆச்சோ பாவம் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினி சொல்லுவா, "நீ அத பத்தி எல்லாம் கவலைப்பட வேணாம். எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சர்டிபிகேட் எடுத்து காமிக்க." வில்லி ஷாக் ஆயிடுவா. ஃபேக் சர்டிபிகேட்ட ரெடி பண்ணி கொண்டாந்து குடுத்து எங்கள ஏமாத்துறியான்னு சொல்லி அத பாக்க போக, ஹீரோயினி சொல்லுவா, "இது என்னோட பிரைவசி. இதுல நீ தலையிடக்கூடாது. இப்ப எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. எல்லாரும் உங்க வேலைய போய் பாருங்க. இந்த ரூமர்ஸ்க்கு முட்டுப்புள்ளி வச்சாச்சு" அப்படின்னு சொல்லுவாளா. அந்த டைம்ல ஹீரோ வந்து சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து வர, வில்லி வந்து அப்படியே வழிஞ்சு பேசுவா, "சார் வாங்க சார்" அப்படின்னு. இப்ப ஹீரோ வந்து நெறைய விஷயம் சொல்லுவான். எல்லாருக்கும் இனிமே டெய்லி போனஸ் உண்டு. அது மட்டும் இல்ல, சாப்பாடு பக்கத்துல இருக்க ஹோட்டல்ல இருந்து வரும் 5 ஸ்டார் ஹோட்டல்ல சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்ல, வில்லி சொல்லுவா, "அந்த ஹோட்டலா? செம்மையா இருக்குமே! எவ்ளோ செலவாகும் தெரியுமா? ஒரு டேக்கே 5 லேக்ஸ் ஆகும் சார்" அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோயினி வந்து யோசிப்பா. இது எல்லாமே இவரு நமக்காக தான் பண்றாரோ அப்படின்னு. ஹீரோயினியே ஒரு நிமிஷத்துல ஹீரோ மேல காதல் வலையில விழுந்துருவா. டக்குன்னு, "ஐயையோ! காலேஜ் லைஃப்ல பண்ண துரோகத்த மறந்துறாதடி" அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்ப, ஹீரோ சொல்லுவான், "ஒரு நிமிஷம் என்னோட ஆபீஸ் ரூமுக்கு வந்துட்டு போ" அப்படின்னு. வில்லிக்கு செம காண்டாகும் இப்ப. ஹீரோயினி வந்து ஹீரோ கிட்ட என்ன ஆச்சுன்னு கேட்க, ஹீரோ சொல்லுவான், "இன்னைக்கு நைட்டு நம்ம ப்ராஜெக்ட் விஷயமா ஹோட்டல்ல தங்க போறோம். லக்கேஜ் எடுக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு" சொல்ல, "இல்ல சார் நானே என் ஒர்க்க பாத்துக்குவேன்னு" அவ சொல்லுவா. "ஓகே ஃபைன். இன்னும் 2 டேஸ்ல என்னோட கிராண்ட் ஃபாதர் சிட்டிக்கு வராரு. சோ நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அவர்கிட்ட நடிக்கிறதுக்குன்னு" சொல்ல, அவ அமைதியாவே இருப்பாளா. ஹீரோ இப்ப போனை நீட்டி, "ஆஃப்டர் கிராஜுவேஷனுக்கு அப்புறம் நீ என்னோட நம்பரை டெலீட் பண்ணிட்ட. சோ மறுபடியும் ஆட் பண்ண முடியுமா?" அப்படின்னு கேட்க, ஹீரோயினுக்கு ஒரே சிரிப்பா போயிடும். இப்ப ஹீரோயினி ஹீரோவோட ரூம விட்டு வெளியில வர்றத வில்லி வந்து பாத்துருவா. இவங்க 2 பேரும் ரூமுக்குள்ள என்ன பண்ணிருப்பாங்க? இவள ஏதாவது பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பா. ஒரு வழியா ஹீரோயினி இப்ப ஹோட்டலுக்கு வந்துருவா. அப்பாடா ரொம்பவே சூப்பரா இருக்கு. சார் நல்ல ஹோட்டல தான் புக் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு அப்படியே உட்காருவா. ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஹோட்டலுக்கு வரேன் அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கையில,
வில்லி தான் அங்க இருந்து வருவா. ப்ளீஸ் டி எனக்கு ஹெல்ப் பண்ணுடின்னு சொல்ல, அவ என்னன்னு கேட்பா. இது மாதிரி ஒரு பையன் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணி கால் பண்ணி, "நீ இருக்கிற இடத்துக்கு வந்து நான் உன்ன சாவடிக்க போறேன்." அப்படி இப்படின்னு மிரட்டுறான்டி. லவ் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்றான்னு சொல்ல, ஹீரோயினி சொல்லுவா, "போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண வேண்டியதானே." அப்படின்னு. அதுக்கு அவ சொல்லுவா, "ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கடி. நம்ம கம்பெனியோட பேர் தான் கெட்டு போயிடும்." அப்படின்னு சொல்ல, ஹீரோயினி வந்து யோசிப்பா. இப்ப என்ன பண்ணணும்னு கேட்க, "நீ என் கூட வந்து என் ரூம்ல ஸ்டே பண்ணுடி." அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோயினியும் சரி என்ன பண்றது ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு வில்லியோட ரூமுக்கு தான் போவா. வில்லியோட ரூமுக்கு ஹீரோயினி வந்தோன்னே ஹீரோயினி கேட்பா, இந்த ரூமை நீயே புக் பண்ணிக்கிட்டியா? சிங்கிள் ரூமா இருக்கே அப்படின்னு கேட்க, ஆமா இந்த மாதிரி நானே தான் புக் பண்ணிக்கிட்டேன். ஒர்க் பண்றதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்னு அவ சொல்லுவா. சரி இந்தா கொஞ்சோண்டு தண்ணி குடி அப்படின்னு ஹீரோயினிக்கு தண்ணிய கொடுக்க, அவளும் குடிப்பாளாம். இப்ப வில்லி சொல்லுவா, நிறைய திங்ஸ் வெளியில இருக்கு. நீ இங்கேயே ரெஸ்ட் எடு. நான் போய் அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து கிளம்பிடுவா. அவ அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் இந்த பக்கம் ஹீரோயினிக்கு ஏதோ மயக்கம் வந்துரும். தண்ணீல எதையோ கலந்து குடுத்திருப்பா வில்லி. இப்ப அவ மயக்கம் போட்டு அப்படியே விழுக, ஹீரோ வந்து ஹீரோயினிய தேடி வருவானா? வில்லி வந்து இடையில வந்துருவா. என்னாச்சுன்னு கேட்க, ஹீரோயினிய பாத்தியா? இந்த ஹோட்டலுக்கு வந்ததுல இருந்து நான் அவள பாக்கலன்னு சொல்ல, அவ சாப்பிட்டுட்டு அப்பயே தூங்கிட்டா சார். நான் எல்லாரையும் பார்த்தேன் அப்படின்னு சொன்னோனே, ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுவான். வில்லி நினைச்சுக்குவா, இன்னையோட உன் லைஃப் காலி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் பார்த்தா ஒரு கிழவன வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பா வில்லி ஹீரோயினி கூட ஒண்ணா இருக்கிறதுக்கு. அவன் அங்க இருந்து வந்து, "எப்பா செம ஃபிகர் சூப்பரா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அவள டச் பண்ண போகையில ஹீரோயினி லைட்டா எந்திரிச்சிருவா. "என்ன விட்டுடு ப்ளீஸ் நான் இங்கிருந்து போகணும்னு" சொல்லி அவ கத்த, இவன் வந்து அவகிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணுவான். ஹீரோயினி அவன புடிச்சு தள்ளி விட்டுட்டு வேகமா போயிட்டு டோர ஓபன் பண்ணுவா. பார்த்தா டோர் ஓபன் ஆகாதா? இவன் உடனே ஹீரோயினியோட தலைமுடிய புடிச்சு இழுத்து பெட்ல தள்ளி, "எவ்ளோ தைரியம்! இங்க இருந்து உன்ன காப்பாத்த யாருமே வரமாட்டாங்கடின்னு" சொல்லிட்டு அவ வாயில மாத்திரையெல்லாம் அள்ளி போட, ஹீரோயினி ப்ளீஸ் விட்டுடு விட்டுடுன்னு சொல்லிட்டு அவனோட கைய விழுந்து கடிச்சு புடுவா. அவன் கையில ரத்தமே வந்துருமா. இப்ப அந்த அங்கிள் வந்து எவ்ளோ தைரியம்டி என்னையே கடிச்சிருப்பான்னு ஹீரோயினிய அடிக்க போக, அந்த டைம்ல ஹீரோ வந்து அவனுக்கு ஒரு உதைய விட்டு கீழ தள்ளி ஹீரோயினிய காப்பாத்திடுவான். அவன் இப்ப சொல்லுவான், "சார் ப்ளீஸ் சார் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ சொல்லுவான், "இனிமே உனக்கு வார்னிங்கே கிடையாதுன்னு" சொல்லிட்டு ஹீரோயினிய தூக்கிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பையில போலீஸ்க்கு கால் பண்ணி ரூம் நம்பர் 606ல ஒருத்தன் இருக்கான். அவன வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான். இந்த கிழவன் கடந்து கத்திக்கிட்டு கிடப்பான் லைஃபே போச்சே அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ வந்து இப்ப ஹீரோயினிய தூக்கிட்டு போயிட்டு ரூம்ல தூங்க வைப்பான். ஹீரோயினி என்னால முடியல எனக்கு ரொம்ப ஹார்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்ல, ஹீரோ தொட்டு பார்த்துட்டு ஓ மை காட் இவ்ளோ ஹார்ட்டா இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பான். ஹீரோயினி வந்து ஹீரோவ பிடிச்சிட்டு நான் போய் குளிக்கணும் அப்படின்னு சொல்ல, இப்ப நீ குளிச்சேன்னா குழந்தைங்க வயித்துல இருக்காங்க பிரச்சனை ஆகும்னு இவன் சொல்லிக்கிட்டு இருப்பானா. என்னால முடியல ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவ ஹக் பண்ணிக்க, ஹீரோவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சிட்டு இருப்பான். மறுநாள் காலையில ஹீரோயினி தூங்கி எந்திரிப்பாளா. லாஸ்ட் நைட் என்ன நடந்துச்சுன்னு ஹீரோ கூட நடந்த ரொமான்ஸ யோசிப்பா. ஓ மை காட் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கையிலே ஹீரோ தான் அங்க இருந்து வருவானா. என்னாச்சு நீ ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் நல்லா தான் இருக்கேன். லாஸ்ட் நைட் ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல, இவன் சொல்லுவான் நத்திங் அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு, நீ ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பு. உன் பாடிய ஃபுல் செக்கப் பண்ணணும். இந்த மருந்து வந்து குழந்தைய எதுவும் அஃபெக்ட் பண்ணிறக்கூடாது அப்படின்னு சொல்ல, ஹீரோயினியும் தேங்க் யூன்னு சொல்லுவா. அந்த டைம்ல ஹீரோவுக்கு ஒரு கால் வரும். யாருன்னு பார்த்தா ஹீரோவோட அம்மா தான். "உனக்கு பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்டா" அப்படின்னு சொன்னோனே, ஹீரோ என்ன பண்ணுவான், "ஒரு நிமிஷம் நீ ரெஸ்ட் எடு. நான் கால் பேசிட்டு வந்துர்றேன்னு" சொல்லிட்டு டோர் கிட்ட போய் நின்னு பேசிக்கிட்டு இருப்பானாம். "ஏம்மா இப்படியெல்லாம் பண்றீங்க? எனக்கு எதுவும் தேவையில்லன்னு" சொல்ல, "நான் சொல்றத மட்டும் நீ கேளுடா. இன்னைக்கு நைட்டு உனக்கு பிளைண்ட் டேட்" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கையில, ஹீரோயினி வந்து யோசிப்பா. எங்க 2 பேருக்குள்ள இருக்கிறது கான்ட்ராக்ட் மேரேஜ் தான். அவரோட உண்மையான கேர்ள் ஃபிரெண்ட் வந்து வரப்போறாங்க. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பா. ஹீரோ இப்ப அங்க இருந்து வந்து சொல்லுவான், "நான் எந்த மோட்டிவ்லயும் உனக்கு ஹெல்ப் பண்ணல. நல்ல எண்ணத்துல தான் ஹெல்ப் பண்றேன். காலேஜ் லைஃப்ல அந்த மாரி நடந்துக்கிட்டதுக்கு என்ன மன்னிச்சிரு" அப்படின்னு சொல்ல, ஹீரோயினி சொல்லுவா, "நான் எல்லாத்தையுமே மறந்துட்டேன். இப்பயோட நம்மளோட கான்ட்ராக்ட் மேரேஜும் முடிவுக்கு வருது. உங்க கேர்ள் ஃபிரெண்ட பாத்துக்கிட்டு நீங்க உங்க லைஃப பாருங்கன்னு" சொல்லி ஹீரோவ கதவ தொறந்து வெளியில தள்ளிருவா. ஹீரோ சொல்ற எதையுமே இவ கேட்க மாட்டா. பாவம் அழுதுகிட்டு இருப்பா. இந்த பக்கம் இப்ப ஹீரோ வந்து அவங்க அம்மா சொன்ன பொண்ண பாக்குறதுக்காக வந்திருப்பானா. ரூம தொறந்த உடனேயே ஹீரோவோட சின்ன வயசு ஃப்ரெண்டு தான் அங்க நின்னுட்டு இருப்பா. ஹீரோவுக்கே லைட்டா ஷாக்கா தான் இருக்கும். வந்து உட்கார்ந்த உடனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க, "என்னடா சர்ப்ரைஸ் எப்படி இருக்கு?" அப்படின்னு. ஹீரோ சொல்லுவான், "நீ வர்றத ஏன் சடனா என்கிட்ட சொல்லவே இல்லன்னு" சொல்ல, "உங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன்" அப்படின்னு இவ சொல்ல, அவன் சொல்லுவான், "சரி ஓகே நீ என்ன பர்ப்பஸ்க்கு வந்திருக்க?" அப்படின்னு. இவ சொல்லுவா, "உங்க கூட சேர்ந்து பிசினஸ் எல்லாம் கத்துக்கிட்டு ஒரு 2 மந்த்ஸ் ஸ்டே பண்ணலான்னு இருக்கேன்" அப்படின்னு சொல்ல, இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறப்ப, ஹீரோயினி வந்து அவங்க பாஸ் கூட அதே ஹோட்டலுக்கு மீட்டிங்க்கு வந்திருப்பா.
அப்ப பாஸ் சொல்லுவாரு, "இந்த மீட்டிங்க நான் அட்டெண்ட் பண்ணிட்டு டீல முடிச்சுட்டு வரேன். அங்க நீ வர வேணாம். வெளியில வெயிட் பண்ணு. நான் வந்துர்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்ப, ஹீரோயினி அப்படியே வாக் பண்ணி வந்துட்டுருப்பா. "ஒரு ரவுண்ட்ஸ் போகலாம் ஹோட்டல்ல" அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைம்ல வில்லி வந்து எல்லாருக்குமே கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருப்பாளா, ஹீரோவுக்கும் கிஃப்ட் வாங்கிட்டு வந்து ஒரு டைய எடுத்துட்டு வந்து வச்சு பாப்பா. "இது நல்லா இருக்குல்ல" அப்படின்னு. அந்த டைம்ல கரெக்ட்டா ஹீரோயினி வந்து பாத்துருவா. இவள பார்த்த உடனே ஷாக் ஆயிருவா. இவரோட சின்ன வயசு ஃப்ரெண்டாச்சே. இவ கூட படிக்கணுங்கிறதுக்காக தானே இவரு என்னைய கழட்டி விட்டுட்டு ஃபாரினுக்கு போனாரு. மறுபடியும் இவ வந்திருக்கானா, இவர பிளைண்ட் டேட் பார்க்க வந்த பொண்ணு இவ தானா? தேவையில்லாம இவங்க லைஃப்ல நம்ம தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அவ அங்க இருந்து கிளம்பிடுவா. இந்த பக்கம் வில்லி வந்து ஹீரோ கிட்ட வழிஞ்சு வழிஞ்சு பேசிக்கிட்டு இருப்பா. ஹீரோவுக்கு செம காண்டாகும். அவ சொல்ற எதையுமே இவன் கேட்க மாட்டானா? இந்த பக்கம் ஹீரோயினி என்ன பண்ணுவா, அவங்க பாஸ் கூட கிளையண்ட்ட கூட்டிட்டு போகையில ஹீரோ வந்து லைட்டா பார்த்துருவான். இவன் அந்த பக்கம் தொண தொணன்னு பேசிக்கிட்டு இருக்கையில, ஹீரோ வந்து ஹீரோயின் மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். இந்த பக்கம் பார்த்தா 2 பேரும் சேர்ந்து இப்ப கிளையண்ட்ட அனுப்பிச்சு வச்சுட்டு பாய் பாய் சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பாஸ் சொல்லுவாரு, "ரொம்ப லேட் நைட் ஆயிடுச்சு. கேப் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நானே உன்ன டிரைவ் பண்ணி ட்ராப் பண்ணிடுறேன்னு" சொல்ல, ஹீரோயினியும் சரின்னு சொல்லிட்டு கார்ல ஏறலான்ட்டு போறப்ப, ஹீரோ வந்து கைய புடிச்சு இழுத்துருவான். "என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்னோட மெசேஜ் எல்லாத்தையுமே இக்னோர் பண்ணிட்டு, இவன் கூட சேர்ந்து டேட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயினி, "நான் ஒண்ணும் டேட்டிங்லாம் பண்ணல. கிளையண்ட்ட பார்க்க தான் வந்தேன். வேணும்னா என் ஃபோன செக் பண்ணி பாருங்கன்னு" சொல்ல, "ஓ! அப்படியா?" அப்படின்னு சொல்லி இவன் கேட்க, ஹீரோயினி சொல்லுவா, "நான் தான் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும். கங்கிராச்சுலேஷன்ஸ் உங்களோட லவர் மறுபடியும் வந்துட்டாங்க. இனிமே உங்களுக்கு ஜாலி தானே" அப்படின்னு சொல்ல, அதுக்கு இவன் சொல்லுவான், "ஜஸ்ட் நான் ஒரு வெல்கம் பார்ட்டிக்கு தான் வந்தேன்" அப்படின்னு. அதுக்கு இவ சொல்லுவா, "ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உங்க லவ்வ நீங்க கன்டின்யூ பண்ணலாம். நம்மளோடது ஜஸ்ட் கான்ட்ராக்ட் மேரேஜ் தான். என்னோட இடம் என்னங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க என்ஜாய் பண்ணுங்க. நான் கிளம்புறேன்னு" சொல்லிட்டு இப்ப அங்க இருந்து கிளம்பிடுவா. இப்ப ஹீரோயினியோட ஆஃபீஸ்ல இருக்கவங்க எல்லாருமே ப்ராஜெக்ட் விஷயமா ஒரு பெரிய லொகேஷனுக்கு ஹோட்டலுக்கு தான் வருவாங்க. "ஏய் செம்மையா இருக்குடி. நம்ம சாரு செம்மையா லொகேஷன் செலக்ட் பண்ணியிருக்காரு. பியூட்டிஃபுல்லா இருக்கு. லவ்லியா இருக்குடி. கப்புள்ஸ் வந்து ஹனிமூன் வந்தா செம்மையா இருக்கும்" அப்படின்னு பேசிட்டு இருக்கையில, ஹீரோயினி ஒரு ஓரமா நின்னுட்டு இருப்பா. ஹீரோ தான் இப்ப அங்க இருந்து வருவானா, பக்கத்துல ஹோட்டல்ல இருக்கவர் சொல்லுவாரு, "உங்க எல்லாருக்குமே லஞ்ச் ரெடி ஆயிருச்சு. நீங்க வந்து சாப்பிடலாம். உள்ள வாங்கன்னு" சொல்லிட்டு கூப்பிட, ஹீரோ வந்து ஹீரோயினிட்ட சொல்லுவான், "ப்ராஜெக்ட் விஷயமா நான் கொஞ்சம் உன்கிட்ட பேசணும்" அப்படின்னு. அதுக்கு அவ சொல்லுவா, "ப்ராஜெக்ட் சம்மந்தமா என்ன வேணாலும் பேசலாம். ஒரு பிரச்சனையும் இல்லன்னு" சொல்ல, ஹீரோ சொல்லுவான், "நான் மெசேஜ் பண்ணா நீ ஏன் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிற?" அப்படின்னு. "நேத்து நைட்டோட எல்லா விஷயத்தையும் நான் முடிச்சுட்டேன். அதனால தான் நான் ரிப்ளை பண்ணல" அப்படின்னு சொல்ல, ஹீரோ வந்து திட்டுவான், "ஏன் இந்த மாதிரியெல்லாம் பண்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல" அப்படின்னு. அந்த டைம்ல ஹீரோவோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா? அவ தூரத்துல நிப்பா. ஹீரோவோட பேர சொல்லி கூப்பிட்டோனே, ஹீரோயினி திரும்பி பார்த்துட்டு ஷாக் ஆயிடுவா. இவளையும் கூப்பிட்டுட்டு தான் இவன் இங்க வந்திருக்கானா? ஹனிமூனுக்கு தான் வந்திருப்பான் அப்படின்னு திங்க் பண்ணிக்கிட்டு இருப்பா. இப்ப ஹீரோயினி வந்து இங்க இருந்து நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்ப, ஹீரோ வந்து ஹீரோயினியோட கைய பிடிச்சு இழுத்துருவான். ஹீரோயினி கைய விடுன்னு சொல்லிட்டு தள்ளி விட, மில்லி அங்க இருந்து வந்துருவா. "ஹாய், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ சொல்லுவான், "நீ எதுக்கு இங்க சடனா வந்த?" அப்படின்னு. "நீங்க எல்லாரும் ப்ராஜெக்ட் பத்தி ஒர்க் பண்ண போறீங்க. பிசினஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்ல. அதான் உங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணலான்னு வந்திருக்கேன்" அப்படின்னு இவ சொல்ல, "ஓகே. ஏன் நீ என் கூட காலேஜ்ல படிச்சல்லடி? ரொம்ப நாள் ஆச்சு உன்ன பார்த்து. நீ எப்படி இருக்கன்னு?" இவ கேட்க, ஹீரோயினி, "நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு ஃபார்மலா விசாரிப்பாளா. இப்ப ஹீரோ கிட்ட கேட்பான், "உங்க 2 பேருக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப்?" அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்லுவான், "இவ என்னோட ஸ்டாஃப்" அப்படின்ட்டு. "ஓ! அப்படியா? இவள பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அவ கூட போய் நான் சாப்பிடுறேன். பாய் பாய்ன்னு" ஹீரோயினிய கூப்பிட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிடுவா. இந்த பக்கம் எல்லாரும் ஹோட்டல்ல லஞ்ச் சாப்பிடுறதுக்காக வெட்ட வெளியில ஜாலியா உட்காந்துட்டு இருப்பாங்களா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஹீரோவையும் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டை பத்தியும் தான் பேசுவாங்க. "உங்க சைல்ட்ஹுட் ஸ்வீட் ஹார்ட் செம்மையா இருக்கும், ஜாலியா இருக்கும். இந்த கிளைமேட்ல நீங்க நல்லா என்ஜாய் பண்ணலாம்னு" சொல்ல, ஹீரோவுக்கு கடுப்பாகும். ஹீரோயினியும் அமைதியா எல்லாத்தையும் கேட்டுட்டு இருப்பாளா. ஹீரோயினியையும் இப்ப கலாய்ப்பாளுங்க. "என்னடி உன் ஹஸ்பண்ட கூட்டிட்டு வந்திருந்தா கூட இங்க நீ ஜாலியா என்ஜாய் பண்ணலாம்ல" அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினி பேசாம இருங்கடி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. இப்ப இவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஹீரோவ வந்து அந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கிஸ் பண்ண சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணுவாங்களா. ஹீரோ வந்து கடுப்பாயி, "எல்லாரும் வாய மூடுங்க. எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம ஆஃபீஸ் விஷயமா வந்திருக்கோம். பர்சனல் எல்லாம் இதுக்குள்ள கொண்டுட்டு வராதீங்க" அப்படின்னு சொல்ல, ஹீரோயினி வந்து யோசிப்பா. இவன் ஏன் இவ்ளோ கோவப்படுறான்? அவன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கிஸ் பண்ணா என்னவா? அப்படின்ற மாதிரி. அந்த டைம்ல ஹீரோயினிக்கு வந்து ஒரு கால் வரும். என்னன்னு பார்த்தா, கிராண்ட்மாவோட கண்டிஷன் வந்து ரொம்ப வொர்ஸ்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினி டக்குன்னு, "எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன்னு" சொல்லிட்டு கிளம்பி ஓடியே போயிடுவா. ஹீரோயின் இப்ப இந்த பக்கம் கிளம்புனோனே, ஹீரோவும், "எனக்கு வேலை இருக்கு. நீங்க மீல என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்கன்னு" சொல்லிட்டு கிளம்ப, வேலைக்கு செம காண்டாயி போயிடும். இப்ப ஹீரோயினி வந்து டாக்ஸி வந்து புடிச்சிட்டு இருப்பா. பார்த்தா டாக்ஸி எதுவுமே நிக்காதா. ஹீரோ தான் கரெக்ட்டா கார எடுத்துட்டு வந்து நிப்பாட்டுவான். "டைம் ஆயிடுச்சு. வா கிராண்ட்மாவ போய் பார்க்கலான்னு" சொல்ல, ஹீரோயினியும் சரின்னு சொல்லிட்டு கார்ல ஏறிருவா.
இந்த பக்கம் 2 பேருமே இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருவாங்க. ஹீரோயினி கிராண்ட்மா பக்கத்துல உட்காந்து பயங்கரமா அவங்க கைய பிடிச்சுக்கிட்டு அழுதுட்டு இருப்பா. ஹீரோ வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருப்பான். டாக்டர் கிட்ட பேசிட்டேன். கொஞ்ச நாள்லயே சரியாயிடும். நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு. இப்ப ஹீரோ வந்து ஹீரோயினி நெத்தியில கைய வச்சு ஃபீவரா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துட்டு இருப்பான். அப்ப ஹீரோயினி வந்து யோசிப்பா. இவனுக்கு ஆல்ரெடி லவர் இருக்கு. ஆனா அவ கூட இல்லாம நம்ம கூட இப்படி பாசமா இருக்கானே அப்படின்னு. இவங்க இப்படி செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கத வில்லி வெளியில இருந்து பாத்துருவா. அவளுக்கு செம்ம கடுப்பாயி போயிடும் இப்ப. வில்லி வந்து இப்ப யோசிப்பா. ஒருவேளை இவர் ஆல்ரெடி இவள லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாரோ அப்படின்னு. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா, வில்லி வந்து பயங்கர மாசா கம்பெனிக்கு நடந்து வந்துட்டு இருப்பா. எல்லாரும் என்ன பேசுவாளுங்கன்னா, ஃபியூச்சர் பிரசிடென்ட் ஒய்ஃப் டி அவங்க ஸ்டைலே செம்மையா இருக்குடின்னு பேசிட்டு இருக்கையில, இவ போயிட்டு ஹீரோயினி தான் பாப்பா. ஹீரோயினி கிட்ட நான் உன்கிட்ட ஒண்ணு பேசணும். உண்மையான பதில மட்டும் சொல்றியா அப்படின்னு சொல்ல, ஹீரோயினியும் சொல்லுன்னு சொல்ல, நான் இங்க வந்ததுக்கு காரணமே ஹீரோவ கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான். ஆனா அவரு உன் மேல கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்காருன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு 20 வருஷ காதல். உனக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். நீ பாட்டுக்கு உன் வேலைய பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவ சொல்லுவா, நீ தேவையில்லாம யோசிக்கிறேன்னு நினைக்கிறேன். அவருக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. நீ தாராளமா அவர கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்ல, வில்லி வந்து எந்திரிச்சு போயிடுவாளா? திருப்பி சொல்லுவா, உன் வார்த்தைய நீ காப்பாத்தணும். 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தடவ நீ ஏமாந்துட்ட. மறுபடியும் ஏமாற மாட்டேன்னு நினைக்கிறேன். உன்னோட எஜுகேஷன், ஃபேமிலி பேக்ரவுண்டுன்னு சொல்லிட்டு எதுவுமே எங்களோட ஃபேமிலிக்கு ஏத்ததா இல்ல. சோ நீ உன் வேலைய மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து கிளம்பிடுவா. ஹீரோயினிக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். இந்த பக்கம் இப்ப ஹீரோவுக்கு ஒரு வீடியோ வந்திருக்கும். ரூம் நம்பர் 606 ஃபுட்டேஜ் கேட்டிருந்தீங்கல்ல சார், அந்த வீடியோ வந்திருக்குன்னு மெசேஜும் வந்திருக்கும். ஹீரோ இப்ப அந்த வீடியோவை ஓபன் பண்ணி பார்ப்பான். யார் அன்னைக்கு நைட்டு நம்ம கூட இருந்தது அப்படின்னு. ஆனா அதை பாக்குறதுக்கு ஹீரோயினி மாதிரி தான் இருக்கும். பேக் சைடு தான் அனுப்பிச்சிருப்பாங்க. பட் ஹீரோ வந்து யோசிப்பான். இத பார்க்க ஹீரோயினி மாதிரி தான் இருக்கு. ஆனா அவ ஒத்துக்க மாட்டேங்கிறா. அப்படியே ஒத்துக்கிட்டாலும் அவ ஏன் அங்க வந்திருக்கணும் அப்படின்னு பல விதமா யோசிச்சுட்டு இருப்பான். அந்த டைம்ல தான் வெள்ளி அங்க இருந்து வந்து ஹீரோ கிட்ட சொல்லுவா, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் டிக்கெட் வாங்கியிருக்கேன். ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷன் இருக்கு. இதுக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்ல, ஹீரோ அத எதையுமே கண்டுக்காம ஹீரோயினிய பத்தியே யோசிச்சுட்டு இருப்பான். இந்த பக்கம் ஹீரோயினியும் அவளோட பாஸும் பேசிக்கிட்டு வந்துட்டு இருப்பாங்களா. அப்ப வில்லி வந்து சொல்லுவா, இதுல டிக்கெட் இருக்கு. நீங்க கண்டிப்பா எக்ஸிபிஷனுக்கு வரணும் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினி வந்து அமைதியாவே நின்னுட்டு இருப்பாளா. வில்லி வந்து ஹீரோயினிய ஹக் பண்ணி, அவர் மேல உனக்கு எந்த கிரஷும் இல்லனா, இந்த எக்ஸிபிஷனுக்கு நீ கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினியும் சிரிச்சுக்கிட்டே வரேன்னு சொல்லுவா. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் அந்த எக்ஸிபிஷனை தான் காமிப்பாங்களா. ஆபீஸ்ல இருக்க எல்லாருமே அங்க வந்திருப்பாங்க. வில்லி வந்து ஹீரோவோட கைய பிடிச்சுக்கிட்டு ஓவரா சீனை போட்டு கொஞ்சிக்கிட்டு இருப்பாளா. ஹீரோ டக்குன்னு சொல்லிருவான், இனிமே என்கிட்ட க்ளோஸ் ஆகுறத நிப்பாட்டு. எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல, ஃப்ரெண்டு சொல்லுவான், இன்னைக்கு ஏப்ரல் ஃபூல்னு சொல்லி எல்லாரும் ஏமாத்துறியாடா அப்படின்னு. இல்ல நான் உண்மையை தான் சொல்றேன். சீக்கிரட்டா மேரேஜ் ஆயிடுச்சு எனக்கு. கூடிய சீக்கிரம் பப்ளி கிட்ட சொல்லுவோம். இப்ப சொல்ல விரும்பல அப்படின்னு சொல்ல, எல்லாருமே அப்படியே ஃபோக்கஸா ஹீரோயினிய தான் பாப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹீரோயினிட்ட கேட்பாங்க, உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு. ஹீரோயினி நர்வஸ் ஆகி எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்ல அப்படின்னு சொல்ல, ஹீரோ சொல்லுவான், உனக்கு மெமரி லாஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. ஹீரோயினிக்கு பக்குன்னு ஆகி போயிடும். இவன் எல்லார்கிட்டயும் சொல்லிருவானோ அப்படின்னு. சார் என்ன சார் சொல்லிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. முக்கியமான ப்ராஜெக்ட் ஒண்ணு இருக்கு. அத பத்தி உங்ககிட்ட பேசணும். வாங்க சீக்கிரமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவ இப்ப தனியா காருக்கு கூட்டிட்டு வந்துருவா. ஹீரோயினி கேப்பா, நம்ம மேரேஜ் சீக்ரெட்டா தானே இருந்துச்சு. எதுக்கு சடனா எல்லார்கிட்டயும் சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னு கேட்க, ஹீரோ சொல்லுவான், நானும் மனுஷன் தானே, எவ்வளவுதான் டார்ச்சரை தாங்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோயினி சொல்லுவா, நம்ம சீக்கிரம் டைவர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஹீரோ கேட்பான், உனக்கு இதயங்கிறதே சுத்தமா இல்லாம போயிடுச்சு அப்படின்னு. ஹீரோயினி சொல்லுவா, நீங்க எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிட்டீங்க. ஆனா இப்போ உங்களோட லவர் இங்க வந்துட்டாங்க. தேவையில்லாம உங்களுக்குள்ள என்னால பிரச்சனை வேணாம் அப்படின்னு சொல்ல, ஹீரோ சொல்லுவான், யார் எனக்கு லவர் ஒய்ஃப் இதெல்லாம் முடிவு பண்ண வேண்டியது நான் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோயினி நான் என்னதான் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்ல, நாளைக்கு உன்ன ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். கண்டிப்பா நீ வரணும்னு சொல்ல, ஹீரோயினியும் சரின்னு சொல்லுவா. இப்ப 2 பேரும் சீக்கிரட்டா அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. இப்ப ஹீரோயினி சொல்லுவா, இந்த இடம் எல்லாரும் வந்து போற இடமா இருக்கு. யாராவது பாத்துட்டா அப்படின்னு சொல்ல, இந்த இடத்துக்கு யாரும் வரமாட்டாங்க. ரொம்ப சீக்கிரட்டா இருக்கும். வா போகலான்னு சொல்லிட்டு, இப்ப அவளை கூட்டிட்டு போவானா. அது ஒரு கேம்ஸ் எல்லாம் விளையாடுற இடம் தான். ஹீரோயினிய தூக்கி இப்ப ஒரு குதிரையில உட்கார வச்சு அவ விளையாடிட்டு இருப்பா. ஹீரோயினி கேட்பா, நீங்க விளையாடலையா அப்படின்னு. இல்ல நான் சும்மா பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னு இவ சொல்ல, ஹீரோயினி இப்ப ஜாலியா என்ஜாய் பண்ணுவாளா. அத பாக்குறதுக்கு ஹீரோவுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். இப்ப ஹீரோயினி விளையாடி முடிச்சுட்டு வேகமா ஐஸ்கிரீம் கடைக்கு தான் வருவா. ஒரிஜினல் வெண்ணிலா ஐஸ்கிரீம் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்க, ஹீரோ அங்க இருந்து வந்து, நீ பிரெக்னண்டா இருக்கிறதையே மறந்துட்ட, ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா அப்படின்னு சொல்ல, அந்த கடையில இருக்க பொண்ணு சொல்லுவா, உங்க ஹஸ்பண்ட் உங்களை ரொம்ப கேரிங்கா பாத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினி இது என் ஹஸ்பண்ட் இல்லைன்னு சொல்ல வரையில, அதுக்கு அவன் சொல்லுவான், என் ஒய்ஃபுக்கு நல்ல ஹாட்டா ஏதாவது கூல் ட்ரிங்க்ஸ் குடுங்க. அப்பதான் இவ அடங்குவா அப்படின்னு சொல்ல, அவங்களும் சரி சரின்னு சொல்லுவாங்க.
அந்த டைம்ல பார்த்தா வான வேடிக்கையெல்லாம் வெடிப்பாங்க. வெடியெல்லாம் பயங்கரமா வெடிக்க, ஹீரோயினி ரொம்பவே ஹாப்பி ஆயி, "ஏங்க அங்க பாருங்களேன்" அப்படின்னு சொல்ல, பார்த்தா அது செம்மையா இருக்கும். ஹீரோயினி அத சிரிச்சு ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பாளாம். 2 பேருக்குள்ளயும் அப்படியே ரொமான்டிக் வேவ்ஸ் வந்து போயிட்டுருக்கும். பார்க்கறதுக்கே அழகா தான் இருக்கும். இந்த பக்கம் அப்படியே சீன கட் பண்ணா, ஹீரோயினி ஆஃபீஸ்ல உட்காந்து எல்லார் கூடயும் சாப்பிட்டுட்டு இருக்கையில, ஹீரோ தான் அந்த இடத்துக்கு வருவான். "நான் ஜாயின் பண்ணிக்கலாமா உங்க கூட?" அப்படின்னு கேட்க, "அஃப்கோர்ஸ்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்ப வேற டேபிளுக்கு மாறிக்குவாங்க. ஹீரோவும் ஹீரோயினியும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா. ஹீரோ சொல்லுவான், "பேபி கேர பாக்குறதுக்கு நம்ம போகணும்னு சொல்ல, வாய மூடுங்க யார் காதுலயாவது விழுந்துற போகுது" அப்படின்னு இவ சொல்லுவா. அந்த டைம்ல தான் வில்லி அங்க இருந்து வருவா. "ஏய் சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? நானும் உங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறேன்னு" சொல்லிட்டு ஹீரோயினிக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கதா சொல்லுவா. அது என்னன்னு பார்த்தா ஒயின் பாட்டில் தான். ஹீரோயினி சொல்லுவா, "சாரி நீங்க குடுத்ததுக்கு தேங்க்ஸ். ஆனா நான் ட்ரிங்க்ஸ் பண்றதில்ல" அப்படின்னு சொல்ல, வில்லி சொல்லுவா, "ஓ அப்படியா? சரி பரவால்ல. எனக்கு ஒரு கால் வருது. நான் போய் பேசிட்டு வந்துர்றேன்னு" சொல்லிட்டு அவ அங்க இருந்து கிளம்பி கால் பேசுவா. என்னன்னு பார்த்தா, ஹீரோயினி வயித்துல வளர்ற குழந்தைக்கு அப்பா யாருன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருப்பா. இப்ப அவங்க சொல்லுவாங்க என்னன்னா, அவ ஹீரோ கூட தான் ரொம்ப க்ளோஸா இருக்கா. ஒருவேளை அந்த குழந்தைக்கு அவர் அப்பாவா இருக்க நெறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல, வில்லிக்கு செம்ம காண்டாயிடும் இப்ப. என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு பயங்கரமா யோசிச்சுட்டு இருப்பா. இந்த பக்கம் இப்ப ஹீரோயினி வந்து கிராண்ட்மாவுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருப்பா. ஹீரோவும் வில்லியும் கிராண்ட்மாவை பாக்குறதுக்காக அங்க வருவாங்களாம். கிராண்ட்மா வந்து ஹீரோவ பார்த்த உடனே என் பேரன் வந்துட்டான் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. ஹீரோவும் வந்து கிராண்ட்மாவை நல்லாவே விசாரிப்பான். எப்படி கிராண்ட்மா இருக்கீங்க? உங்கள பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுல அப்படின்னு சொல்ல, கிராண்ட்மா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் பேராண்டி அப்படின்னு சொல்லி சந்தோஷமா பேசிக்கிட்டு இருப்பாங்களாம். வில்லி வந்து எப்படியாவது இவங்க எல்லாரையும் வெளியில அனுப்பணும்னு பிளான் பண்ணுவாளா. அந்த டைம்ல ஹீரோயினி வந்து, "நான் போய் ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டு வந்துடுறேன். கண்டிப்பா என் கிராண்ட்மாவ பத்திரமா பாத்துக்கங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து கிளம்ப, ஹீரோ சரின்ட்டு உட்காரலான்ட்டு போறப்ப பார்த்தா தண்ணி இருக்காது. இப்ப வில்லி கிட்ட சொல்லுவாங்க, "கிராண்ட்மாவ பாத்துக்க நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன்னு" சொல்லிட்டு ஹீரோவும் அங்க இருந்து கிளம்பிடுவானா. இந்த வில்லி பயபுல என்ன பண்ணுவா, கிராண்ட்மா கிட்ட இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லிருவா. "நான் தான் அவரோட ஃபியான்சி. கூடிய சீக்கிரத்துல எங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது கிராண்ட்மா. கண்டிப்பா நீங்க எங்க கல்யாணத்துக்கு வரணும்" அப்படின்னு சொல்ல, "அப்ப என் பேத்தியோட நிலைமை என்ன ஆவுது? நீ ஏன் இப்படியெல்லாம் பொய் சொல்ற?" அப்படின்னு சொல்ல, "நான் உண்மைய தான் சொல்றேன். இவங்க எல்லாரும் சேர்ந்து உங்கள ஏமாத்துறாங்க" அப்படின்னு சொல்ல, இந்த விஷயம் எல்லாத்தையும் கேட்டோனே கிராண்ட்மாவுக்கு ஷாக் ஆகி அப்படியே மயக்கம் போட்டுருவாங்க. வில்லி சொல்லுவா, "கிழவி செத்துட்டியாடி" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கத்துற மாதிரி நடிப்பா. "கிராண்ட்மா உங்களுக்கு என்னாச்சு? என்னாச்சு?" அப்படின்னு. இப்ப ஹீரோயினி வந்து பயங்கரமா உட்காந்து வெளியில அழுதுட்டு இருப்பா. கிராண்ட்மாவ ஐசியூல வச்சிருப்பாங்க. ஹீரோ அங்கிருந்து வந்து ஹீரோயினி பக்கத்துல உட்காந்து அவ கைய பிடிக்க போவானா, ஹீரோயினி தள்ளி போயிடுவா. ஹீரோயினி சொல்லுவா, "உன்கிட்ட தெளிவா சொன்னேன். நான் வர்ற வரைக்கும் என் கிராண்ட்மாவ விட்டுட்டு எங்கேயும் போகாதன்னு. நீ கேட்கலல்ல" அப்படின்னு சொல்ல, "சாரிம்மா என்ன மன்னிச்சிரு. நான் தண்ணி எடுத்துட்டு வரலான்னு தான் போனேன். என்ன ரொம்ப மன்னிச்சிரு" அப்படின்னு ஹீரோ வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். அந்த நேரத்துல தான் வில்லி அங்க இருந்து வருவா. வில்லி இப்ப சொல்லுவா, "எல்லாத்துக்குமே நான் தான் காரணம். கிராண்ட்மாவ நல்லா பார்த்துட்டு இருந்திருக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில, ஹீரோயினி சொல்லுவா, "எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். அந்த ரூம்ல நீயும் கிராண்ட்மாவும் மட்டும் தான் இருந்தீங்க. நீ அவங்க கிட்ட என்ன சொன்ன?" அப்படின்னு சொல்ல, "என்னையே சந்தேகப்படுறியா? நான் எதுவுமே சொல்லல. 2 நிமிஷத்துல அவங்க கிட்ட என்ன சொல்ல முடியும்னு நீ நினைக்கிற?" அப்படின்னு சொல்ல, ஹீரோயினி இப்ப அவளோட கைய புடிச்சு, "நீ தான் ஏதோ பண்ணிட்ட. நீ தான் என் கிராண்ட்மாவ கொன்னுட்ட" அப்படின்னு கத்த, ஹீரோ வந்து காம் டவுனா இரு, காம் டவுனா இருன்னு சமாதானப்படுத்திக்கிருப்பான். அந்த டைம்ல டாக்டர் அங்கேருந்து வந்து, "ரியலி சாரிம்மா. உன் கிராண்ட்மாவ என்னால காப்பாத்த முடியல. என்ன மன்னிச்சிரு. இறுதிச் சடங்குக்கு தேவையான எல்லா வேலையும் பாருங்கன்னு" சொல்ல, ஹீரோயினி அப்படியே உடைஞ்சு போய் கீழேயே விழுந்துருவா. ஹீரோ வந்து புடிச்சிருவானா, இப்ப ஹீரோ வந்து ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருப்பான். ஹீரோயினி பயங்கரமா அழுதுட்டு டாக்டர் கிட்ட கேட்பா, "என் கிராண்ட்மா நல்லா தான் இருந்தாங்க. என் கையால சாப்பாடு ஊட்டி விட்டேன். சடனா எப்படி டாக்டர் இப்படி நடந்துச்சு?" அப்படின்னு சொல்ல, அதுக்கு டாக்டர் சொல்லுவாங்க, "ஆல்ரெடி உங்க கிராண்ட்மாவுக்கு நோய் தொற்று வந்து அதிகமா இருந்துச்சும்மா. இப்ப ஏதோ சடனா மென்டலா ஷாக் ஆகுற மாரி ஏதோ ஒரு விஷயத்த கேள்விப்பட்டுருக்காங்க. அதனால தான் அவங்க இறந்துட்டாங்க. ரியலி சாரின்னு" சொல்லிட்டு டாக்டர் தல வணங்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாரு. இப்ப வில்லி என்ன பண்ணுவா, "அச்சச்சோ! மாட்டிக்கிட்டோமே!" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி நீ இவள பார்த்துக்கோ, நான் கிளம்புறேன்." நான் அங்க இருந்து கிளம்ப, ஹீரோயினி, "ஒரு நிமிஷம் நில்லு" அப்படின்னு சொல்ல, என்னன்னு கேட்டா, "நீ தான் என் கிராண்ட்மா இறந்ததுக்கு காரணம். என் கிராண்ட்மா கஷ்டப்படுற மாரி எல்லா விஷயத்தையும் நீ சொல்லியிருக்க. அதனால தான் அவங்க இறந்துட்டாங்கன்னு" சொல்ல, "என்ன நீ நம்பவே மாட்டியா? ப்ளீஸ் நான் சொல்றத கேளு. எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல" அப்படின்னு சொல்ல, ஹீரோயினி இப்ப பயங்கரமா அழுவா. "எனக்குன்னு இருந்த ஒரே குடும்பம் என்னோட கிராண்ட்மா தான். எல்லாரும் சேர்ந்து என்ன அவங்க கிட்ட இருந்து பிரிச்சுட்டீங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் சேர்ந்து இப்படிதான் என்ன ஏமாத்துனீங்க. இப்பவும் என்னை அனாதையாக்கி கஷ்டப்படுத்திட்டீங்கன்னு" சொல்ல, ஹீரோவுக்கு ரொம்பவே கஷ்டமா போயிடும். ஹீரோயினி இப்ப அங்க இருந்து கிளம்பிடுவாளா.
வில்லி வந்து ஹீரோ கிட்ட சொல்லுவான். "ப்ளீஸ் நான் சொல்றத நம்புங்க. நான் எதுவுமே தப்பு பண்ணலன்னு" சொல்ல, ஹீரோ சொல்லுவான், "உன் மேல எனக்கு டவுட் இருக்கு. உண்மையாவே நீங்க 2 பேரும் தான் அங்க இருந்தீங்க. கிராண்ட்மா கிட்ட நீ என்ன சொன்ன?" அப்படின்னு கேட்க, வில்லி சொல்லுவா, "சத்தியமா நான் எதுவுமே சொல்லல. ப்ளீஸ் என்ன நம்புங்க" அப்படின்னு நடிச்சுக்கிட்டு இருப்பா. ஹீரோ இப்ப அங்க இருந்து கிளம்பிடுவான். இப்ப ஒரு வழியா ஹீரோவும், ஹீரோயினியும் கிராண்ட்மாவுக்கு பூவெல்லாம் வச்சு வந்து அஞ்சலி செலுத்துவாங்களா. அப்ப ஹீரோயினி ரொம்பவே அழுதுட்டு இருப்பா. ஹீரோ வந்து ஆறுதல் சொல்லுவான். ஹீரோயினி சொல்லுவா, "இதுக்கப்புறம் யாரையும் எதுவும் நான் நம்புற மாதிரி இல்ல" அப்படின்னு. இப்ப அவன் சொல்லுவான், "எதுவா இருந்தாலும் உன் செல்ஃப முதல்ல நீ பாத்துக்கோ. நீ குழந்தைய சுமந்துட்டு இருக்க" அப்படின்னு சொல்ல, ஹீரோயினி சொல்லுவா, "அதெல்லாம் பாத்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும். இனிமே இதுக்கப்புறம் இந்த விஷயத்துல யாரும் தலையிட வேணாம்" அப்படின்னு சொன்னோனே, ஹீரோ சொல்லுவான், "உன் பாட்டி எப்படி இறந்தாங்கன்னு எல்லாத்தையுமே நான் விசாரிச்சு உன்கிட்ட சொல்றேன்னு" சொல்ல, "அப்படி சொல்லிட்டா என் பாட்டி சீக்கிரமா என்ன பாக்க வந்துருவாங்களா? எனாஃப் எல்லாமே முடிஞ்சுது. நம்ம 2 பேரும் டைவர்ஸ் பண்ணிக்கலாம். அதுதான் நம்ம லைஃப்க்கு நல்லதுன்னு" சொல்ல, ஹீரோ வந்து ப்ளீஸ் நான் சொல்றத கேளுன்னு சொன்னா கூட ஹீரோயினி கேட்கவே மாட்டா. அங்க இருந்து கிளம்பிடுவா. இந்த பக்கம் இப்ப ஹீரோயினி வந்து லீவ் எல்லாம் முடிஞ்சு ஹீரோவ பாக்குறதுக்கு வருவா. ஹீரோ சொல்லுவா, "சடனா எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுற?" அப்படின்னு. "எனக்கு பிடிக்கல. என் மைண்ட வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். அதனால தான் நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு" சொல்ல, ஹீரோ வந்து எவ்வளவோ சொல்லி பாப்பான். "ப்ளீஸ் இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் போ" அப்படின்னு. ஹீரோயினி சொல்லுவா, "நீங்க சைன் பண்ணாலும் சரி, பண்ணலனாலும் சரி, நான் இங்க இருந்து கிளம்புறது உறுதி" அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவா. இப்ப இந்த பக்கம் ஹீரோயினி வந்து திங்ஸ் எல்லாத்தையுமே ஆபீஸ்ல பேக் பண்ணிக்கிட்டு இருப்பா. அப்ப ஹீரோயினியோட பாஸ் வந்து கேட்பாரு, "கண்டிப்பா நீ இங்க இருந்து போறியா?" அப்படின்னு. அவளும் ஆமான்னு சொல்ல, அப்ப சிஇஓ சார் கிட்ட நீ இன்ஃபார்ம் பண்ணலையான்னு சொல்ல, ஹீரோயினி சிரிப்பா. "இதுல என்ன இருக்கு? நம்ம இன்னொரு நாள் சொல்லிக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அந்த பாஸ் சொல்லுவான், "நீ எப்ப இந்த கம்பெனிக்கு வந்தாலும் உனக்கான சீட்டு வெயிட்டிங்ல இருக்கும்னு" சொல்ல, ஹீரோயினியும் சந்தோஷமா ஆமான்னு சொல்லுவா. வெளியில வந்ததுக்கு அப்புறம் இந்த கம்பெனியோட நினைப்பு அவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். போட்டோ எடுத்துக்குவா. எப்போதும் இந்த கம்பெனிய நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவா. இந்த பக்கம் இப்ப ஹீரோவோட பிஏ தான் வேகமா ஒடியாருவான். சார் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்ல, என்னன்னு கேட்டா மேடம் வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோ வந்து ஷாக் ஆயிடுவான். அவ டிரான்ஸ்ஃபர் ஆகி போறேன்னு தானே என்கிட்ட சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா இப்ப ஹீரோயினிக்கு தான் கால் பண்ணுவான். ஹீரோயினிக்கு கால் போகவே போகாது. ஹீரோ வந்து ஃபீல் பண்ணுவான். இவ இப்படி பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்ல. சடனா கிளம்பிட்டா அப்படின்னு. இந்த பக்கம் இப்ப ஃப்ரெண்டும் ஹீரோயினியும் நின்னு பேசிக்கிட்டு இருப்பாளுங்க. ஃப்ரெண்டு கேட்பா, "இங்க தான் நீ தங்க போறியா? இந்த ஷாப்ப தான் நீ ஆரம்பிக்க போறியான்னு?" சொல்ல, அவளும், "ஆமா, எனக்கும் என் குழந்தைக்கும் இதுதான் சேஃப்" அப்படின்னு சொல்லுவா. இப்ப 2 பேரும் சேர்ந்து ஒரு பாருக்கு தான் போவாளுங்க. இந்த மூமெண்ட்ட என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பார்ல ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரு, இவங்க 2 பேரையும் கிராஸ் பண்ணி போகையில, "ஒரு நிமிஷம் நில்லுங்க. உங்கள எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே" அப்படின்னு ஹீரோயினி கிட்ட கேட்க, ஹீரோயினி சொல்லுவா, "ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பார்த்தாலும் மறந்துருங்க. எங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு" சொல்லிட்டு அவளுங்க கிளம்பிருவாங்க. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் ஹீரோவுக்கு தான் கால் பண்ணுவாய்ங்க. "டேய் மச்சான் சரக்கு அடிக்க வரியாடா?" அப்படின்னு கேட்க, அதுக்கு அவன் சொல்லுவான், "நான் வரலடா" அப்படின்னு. "வரலையா? உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட இங்க பார்த்தோம். சரி சொல்லலாமேன்னு கால் பண்ணேன். வைடா" அப்படின்னு சொல்ல, இப்ப அவனும் வர்றேன்னு சொல்லிருவான். ஃப்ரெண்டு வந்து இப்ப ஓவரா ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுருவாளா? ஹீரோயினி கண்ட்ரோல் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்கையில, ஹீரோ தான் அந்த இடத்துக்கு வருவான். ஹீரோவ பார்த்தோன்னே ஹீரோயினி ஷாக் ஆயிடுவா. ஃப்ரெண்டு சொல்லுவா, "ஏன் பியூட்டி ரொம்ப அழகா இருக்க. நோட்டீஸ் பண்ணு காலு ரொம்ப நீளமா இருக்கு, கையும் ரொம்ப நீளமா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில, ஹீரோயினி வந்து "வாய மூடுடி" அப்படின்னு சொல்லி வாய பொத்திக்குவா. ஹீரோயினி போகலான்னு நினைச்சுட்டு போறப்ப ஹீரோ வந்து வழி விட மாட்டான். "நீ எதுக்கு ரிசைன் பண்ணிட்டு போன? ட்ரான்ஸ்ஃபர் தானே ஆகுறேன்னு சொன்னேன்னு" சொல்ல, "ஏன்னு உனக்கு தெரியாதா? நடக்கிறதெல்லாம் நடத்திட்டு இப்படி பண்றியே" அப்படின்னு சொல்ல, ஹீரோ சொல்லுவான், "எதுக்கு என்ன பிளாக் பண்ண?" அப்படின்னு. "உனக்கு ஒரு விஷயம் புரியுதா? நமக்குள்ள எல்லாமே முடிஞ்சுச்சு. இனிமே எந்த ஒரு கனெக்ஷனும் வேண்டாம். நான் ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புறேன். என்ன விடுன்னு" சொல்லிட்டு ஹீரோவுக்கு ஒரு உதைய போட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிடுவா. ஹீரோ பாவம் என்ன பண்றதுன்னே தெரியாது அவனுக்கு. ஹீரோயின் இப்ப காஃபி, டீ ஷாப் தான் ஆரம்பிச்சிருப்பாளாம். அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கப்ப அவளுக்கு ஒரு கால் வரும். என்னன்னு பார்த்தா 200 டீ வேணும் அப்படின்னு. ஹீரோயினுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிடும். "அப்படியா? ஓகே, ஓகே" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இப்ப பேக் பண்ணி அனுப்பிச்சு விடுவாங்களா. அப்ப ஹீரோவோட ஆளு தான் அங்க நிப்பான். "இந்தாடா இது உன்னோட பேமெண்ட்" அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் இப்ப அங்க போயிட்டு, "யாரு டீ ஆர்டர் பண்ண சொன்னதுன்னு?" கேட்க, "அஃப்கோர்ஸ் பிரசிடென்ட் தான் பண்ண சொன்னாங்க. ப்ளீஸ் என்ன நம்புங்க" அப்படின்னு சொல்ல, ஹீரோயினி சொல்லுவா, "இதுக்கப்புறம் உங்க பிரசிடென்ட் இந்த கடை பக்கம் வந்தாருன்னா, இந்த இடத்த விட்டு நான் போயிருவேன். அவர நான் பார்க்கணும்னு உடனே சொல்லுங்க" அப்படின்னு சொல்லுவா. இப்ப ஒரு வழியா ஹீரோயினியும், ஹீரோவும் ஒருத்தர மீட் பண்ணிக்குவாங்க. ஹீரோயினி கேட்பா, "என் கிராண்ட்மாவுக்கும் உன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் நடுவுல நடந்தது என்னன்னு கண்டுபிடிச்சியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ சொல்லுவான், "இல்ல எதுவும் எனக்கு தெரியாது" அப்படின்னு. அதுக்கு அவ சொல்லுவா, "கொஞ்சம் கூட உனக்கு கில்ட்டியாவே இல்லையா? என்ன பார்க்கறப்பலாம் உனக்கு எதுவுமே தோணலையா?" அப்படின்னு சொல்ல, ஹீரோ சொல்லுவான், "எனக்கு ஏன் கில்ட்டியா இருக்கணும்? நான் எந்த ஒரு தப்புமே பண்ணலையே" அப்படின்னு.
ஹீரோயினி சொல்லுவா, "ஒரு சின்ன விஷயத்த கூட உன்னால கண்டுபிடிக்க முடியல. எனக்கு யாருமே வேணாம். ப்ளீஸ் இங்க இருந்து போயிடுங்கன்னு" சொல்ல, ஹீரோ சொல்லுவான், "ஐ லவ் யூ சோ மச். இதுக்கப்புறம் உன்னை இழக்கிறதுக்கு நான் தயாரா இல்ல. உன்ன நான் ரொம்பவே லவ் பண்றேன். ப்ளீஸ் என் லவ்வ ஏத்துக்க. எனக்கு ஒரு சான்ஸ் குடு" அப்படின்னு கேட்க, ஹீரோயினி வந்து ஹீரோவ தள்ளி விட்டுட்டு, "இனிமே லைஃப்ல எனக்கு எதுவுமே வேணாம். என் கிராண்ட்மாவ இழந்ததே எனக்கு போதும். தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போயிரு" அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவா. ஹீரோவ பார்க்கறதுக்கே பாவமா இருக்கும். அங்கேயே நின்னுகிட்டு இருப்பான். இப்ப 1 மந்த் லேட்டர்ன்னு காமிப்பாங்க. ஃப்ரெண்டும் ஹீரோயினியும் கடையில ஜாலியா பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் அங்க வருவான். "உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும்" அப்படின்னு சொல்ல, ஹீரோயினி சொல்லுவா, "கஸ்டமர் இருக்காங்க. நான் யார்கிட்டயும் பேச தயாரா இல்லன்னு." இப்ப ஃப்ரெண்டு போயிட்டு கஸ்டமர்கிட்ட ஒரு செக்க குடுத்துட்டு, அப்புறமா வான்னு விரட்டி விட்டுருவான். ஹீரோயினி சொல்லுவா, "எதுக்கு தேவையில்லாம என் பிசினஸ கெடுத்துட்டு இருக்கன்னு? உன்கிட்ட நான் கொஞ்ச நேரம் பேசணும் அவ்வளோதான்" அப்படின்னு சொன்னோனே, ஒரு வழியா இப்ப 2 பேரும் பேச உட்காந்துருவாங்க. ஃப்ரெண்டு என்ன சொல்லுவான்னா, "உன்னால தான் அவன் ஃபுல்லா ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு, ஒழுங்கா வேலைக்கு கூட போகாம, அவனோட ஆர்கன்ஸ் எல்லாம் கெட்டு போச்சு. உடம்புக்கு சுத்தமா முடியல. ஹெவி ஃபீவர் வேற. அவன் என்ன பண்ண போறான்னே தெரியல" அப்படின்னு சொல்ல, ஹீரோயினி சொல்லுவா, "பட் இதுக்கெல்லாம் நான் காரணம் இல்லையே! அவன நான் தண்ணி அடிக்கவோ, எதுவுமே பண்ண சொல்லலையே!" அப்படின்னு சொல்ல, ஃப்ரெண்டு சொல்லுவான், "அவன் உன்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை, சாரிங்கிற ஒரு வார்த்தையே சொல்லணும்னு ஆசைப்படுறான்" அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி குடுப்பானாம். இப்ப ஹீரோ வந்து சாரி அப்படின்னு சொன்னோனே, ஃப்ரெண்டு சொல்லுவான், "எல்லாமே ஓவர். இதுக்கப்புறம் நீ உன் வேலைய பார்க்கலாம். அவன் அவன் வேலைய பார்ப்பான்னு" சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப, ஹீரோயினிக்கு இப்ப ரொம்ப கில்ட்டி ஆயிரும். இப்ப அவன பார்க்கணுங்கிற ஆசையும் அவளுக்கு வந்துருமா, என்ன பண்றதுன்னு தெரியாம பொக்கேய எடுத்துக்கிட்டு ஹீரோவ பார்க்கறதுக்கு அவன் தங்கியிருந்த இடத்துக்கு தான் போவான். இப்ப ஹீரோயினி அவங்க வீட்டு வாசலுக்கு வந்துருவாளா? அங்க வேலை பார்க்குற ஆண்டி, "ஹாய்மா எப்படி இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நான் நல்லா இருக்கேன் ஆன்ட்டி. நீங்க எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு கேட்கையில, ஆன்ட்டி சொல்லுவாங்க, "நீ வேற சார பார்க்கறதுக்கு வந்திருக்கியா? ஜஸ்ட் நவ் இப்பதான் ஒரு மீட்டிங் விஷயமா வெளில போனாரு" அப்படின்னு சொல்ல, ஹீரோயினி என்ன பண்ணுவா, "இந்த பொக்கே அவர்கிட்ட நான் குடுத்தேன்னு சொல்லிருங்க. நான் இங்கேருந்து கிளம்புறேன்" அப்படின்னு சொல்ல, "அதெல்லாம் இருக்கட்டும். நீ ஃபர்ஸ்ட் உள்ள வாம்மா பேசிக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போவாங்க. ஹீரோயினிய உட்கார வச்சுட்டு, இவங்க வேகமா போயிட்டு ஹீரோவுக்கு தான் எஸ்எம்எஸ் போடுவாங்க. இது மாரி ஹீரோயினி வீட்டுக்கு வந்திருக்கா அப்படின்னு. இந்த பக்கம் பார்த்தா ஹீரோ வந்து ஒரு மீட்டிங்ல பார்ல இருப்பான். இந்த எஸ்எம்எஸ படிச்சு பார்த்தோனே ரொம்ப சந்தோஷமாயிடும். எல்லார்கிட்டயும் சொல்லுவான், "சாரி நம்ம நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம். என் ஃபேமிலில ஒரு சின்ன பிரச்சனை, எமர்ஜென்சி நான் கிளம்புறேன்னு" சொல்லிட்டு அங்க இருந்து வேகமா கிளம்பிடுவான். இப்ப ஹீரோயினி யாருமே இல்லன்னு சொல்லிட்டு கிளம்பலான்ட்டு கிளம்புறப்ப, ஹீரோ கரெக்ட்டா அங்க வந்துருவான். ஹீரோவ பார்த்தோனே ஹீரோயினி ஷாக் ஆயிடுவாளா? அந்த டைம்ல அந்த ஆன்டி அங்க இருந்து வந்து, "டின்னர் ரெடி ஆயிடுச்சு சாப்பிட வாங்க" அப்படின்னு சொல்ல, ஹீரோ சொல்லுவான், "இவ்வளோ தூரம் வந்துட்ட சாப்பிட்டு போயேன்" அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாரும் ஒரு வழியா உட்காந்து சாப்பிடுவாங்களா? ஹீரோயினிய ஹீரோ ரொம்பவே நல்லா பாத்துக்குவான். ஹீரோயினி கேட்பா, "இப்ப ஃபீலிங் பெட்டரா இருக்கா?" அப்படின்னு. அதுக்கு அவன் சொல்லுவான், நல்லா தான் இருக்கு. நான் குடிகாரன்னு நெனைக்கிறியா? தூக்கம் வரலன்னா நைட்ல கண்டிப்பா குடிப்பேன்" அப்படின்னு சொல்ல, ஹீரோயினி டக்குன்னு "எனக்கு டைம் ஆகுது" அப்படின்னு கிளம்ப, ஹீரோ சொல்லுவான், "நான் வந்து வெளியில உன்ன டிராப் பண்ணட்டுமா? ரொம்ப டார்க்கா இருக்கு" அப்படின்னு சொல்ல, இவளும் சரின்னு சொல்லுவா. இப்ப 2 பேருமே அப்படியே வாக் பண்ணி நடந்து வந்துகிட்டு இருப்பாங்களா? அந்த டைம்ல ஹீரோயினி கேட்பா, "உங்க லைஃப் எல்லாம் எப்படி போகுது?" அப்படின்னு. "ஏதோ போயிட்டு இருக்கு" அப்படின்னு இவன் சொல்ல, வேகமா இப்போ ஒரு கார் வரும். ஹீரோயினிய இடிச்சிருமோ அப்படின்ட்டு ஹீரோ வந்து ஹீரோயினிய இழுத்து வேகமா ஹக் பண்ணிக்குவானாம். ரொம்ப நேரமா ஹக் பண்ணிக்கிட்டு இருக்கவும், ஹீரோயினி "விடுங்க" அப்படின்னு சொல்ல, ஹீரோ சொல்லுவான், "நீ என்னை விட்டு போகாத, நான் விடமாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினி டக்குன்னு தள்ளி விட்டுட்டு, "என்ன ஆச்சு உங்களுக்கு?" அப்படின்னு கேட்க, ஹீரோ சொல்லுவான், "நீ என்ன பார்க்க வந்திருக்கனா, என் மேல இருக்க லவ்வுல தானே" அப்படின்னு சொல்ல, ஹீரோயினி சொல்லுவா, "உங்க ஃப்ரெண்டு வந்து என் ஷாப்ல என்ன பார்த்தாரு. மனசு கேட்கல. அதனால தான் பார்க்க வந்தேன்" அப்படின்னு சொல்லுவா. "எதுவா இருந்தாலும் சரி, மொத்தம் என் மேல இருக்க லவ்வுல தானே வந்த. ஆமா, என் நம்பர பிளாக் லிஸ்ட்ல போட்டிருக்கல்ல, அத எடு" அப்படின்னு சொல்ல, அவளும் சரின்னு சிரிச்சுக்கிட்டே எடுப்பாளா? எடுத்துட்டேன்னு சொல்ல, "WeChatல எஸ்எம்எஸ் பண்ணு. உன்ன நான் நம்ப மாட்டேன்" அப்படின்னு சொல்ல, அவளும் WeChatல இப்ப எஸ்எம்எஸ் பண்ணுவா. "ஓகே ஃபைன், நான் கிளம்பலாமா?" அப்படின்னு அவ கேட்க, அதுக்கு ஹீரோ சொல்லுவான், "ஃபியூச்சர்ல இனிமே என்ன பிளாக் பண்ணனா, உனக்கு உதட்டுல முத்தம் குடுத்துருவேன்" அப்படின்னு. ஹீரோயினி ஷாக் ஆகி அங்கிருந்து குடுகுடுன்னு ஓடியே போயிடுவா. இவங்க இப்படி சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கிறத வில்லி தூரத்துல இருந்து பாத்துருவா. மறுபடியும் "நீ என் லைஃப்ல வந்துட்டியா, உன்னை விடவே மாட்டேன்டி" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இந்த பக்கம் ஹீரோயினி வந்து ஹீரோ ரொமான்டிக்கா நடந்துகிட்டத நினைச்சுக்கிட்டே வருவா. அப்புறமா யோசிப்பா, "ஃபர்ஸ்ட் டைம் ஏமாந்துட்டடி, செகண்ட் டைமும் ஏமாறாத, இப்படியே விட்டுடுன்னு" சொல்லிட்டு கடைய வந்து பார்த்தா, கடை ஃபுல்லா நாஸ்தியா இருக்கும். எல்லாத்தையும் உடைச்சு போட்டிருப்பாங்க. யாரு இப்படியெல்லாம் பண்ணது அப்படின்னு ஹீரோயினி ஷாக் ஆயிடுவா. அந்த டைம்ல ஃப்ரெண்டு தான் கால் பண்ணுவா. "ஏய் உடனே வாடி, உன் கடையில கேக் சாப்பிட்ட ஒரு அம்மா வந்து இங்க படுத்து கிடக்குறாங்க. எல்லாமே உன்னால தான் சொல்றாங்க" அப்படின்னு சொல்ல, ஹீரோயினி இப்ப வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு தான் போவா. அங்க பார்த்தா ஒரு அம்மா உடம்பு சரியில்லாம படுத்திருப்பாங்க. ஃப்ரெண்டு சொல்லுவா, "இந்த அம்மா தாண்டி அது" அப்படின்னு. "இல்லடி, நான் ரொம்ப சுத்தமா தான் பண்றேன். இப்படி நடக்க வாய்ப்பே இல்லன்னு" சொல்ல,
அவங்க பையன் சொல்லுவான், "சுத்தமா பண்றியா? எங்க அம்மாவுக்கு மட்டும் ஏதாவது ஆனா அப்புறம் இருக்கு உனக்கு" அப்படின்னு. டாக்டர் சொல்லுவாங்க, "2 பேரும் அமைதியா இருங்க. கண்டிப்பா ரிசல்ட் வரட்டும். அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம்" அப்படின்னு. அதுக்கு அந்த பையன் சொல்லுவான், "ரிசல்ட் வர வரைக்கும்லாம் வெயிட் பண்ண முடியாது. இதுக்கான ஃபீஸ் எல்லாம் நீ தான் பே பண்ணணும்" அப்படின்னு சொல்ல, ஹீரோயினி சொல்லுவா, "உன் மேல தப்பு இல்லல்ல. பொறுமையா இரு. ரிசல்ட் வரட்டும்" அப்படின்னு. கொஞ்ச நேரம் கழிச்சு ரிசல்ட் வந்துருமா. அந்த அம்மாவுக்கு பாய்சன் ஆனனால தான் இப்படி படுத்த படுக்கை ஆயிட்டாங்கன்னு வந்திருக்கும். ஹீரோயினி ஷாக் ஆயிடுவாளா? இப்ப அவங்க பையன் "பாத்தியா ரிசல்ட் வந்துருச்சு. எங்க அம்மாவுக்கு பாய்சன் ஆயிருக்கு. அப்ப உன் கடையில சாப்பிட்டனால தான் இப்படி ஆயிருக்கு" அப்படின்னு சொல்ல, ஹீரோயினி சொல்லுவா, "கொஞ்சம் அவசரப்படாத. உங்க அம்மா என் கடையில இருக்க கேக்க தான் சாப்பிட்டாங்களான்னு டெஸ்ட்டுக்கு குடுத்துருக்கு. அந்த கேக்கோட ரிசல்ட்டும் வரட்டும். அதுக்கப்புறம் பேசிக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அடுத்த நாள் காலையில ஹீரோயினி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு இருப்பாளாம். ஃப்ரெண்டு சொல்லுவா, அந்த அம்மா கண்ண முழிச்சுட்டாங்கடி. நீ ஏதாவது பேசுறாங்களான்னு போய் கேட்டு பாரேன்" அப்படின்னு சொல்ல, சரி வாடி அப்படின்ட்டு 2 பேரும் போய் கேட்க, அந்த அம்மா கிட்ட ஹீரோயினி கேட்பா, "அம்மா என் கடையில கேக் சாப்பிட்டனால தான் உங்களுக்கு இப்படி ஆயிருச்சா? சொல்லுங்க" அப்படின்னு சொல்லி ஹீரோயினி கேட்க, அவங்க, தப்பா நினைச்சுக்காதம்மா. அதெல்லாம் எதுவும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையிலேயே, அவங்க பையன் அங்கேருந்து வந்துருவான். "யாரு உங்கள இங்க வர சொன்னது? எங்க அம்மாவோட ரூமுக்கு. மரியாதையா வெளியில போங்க" அப்படின்னு சொல்ல, ஹீரோயினி சொல்லுவா, "அவங்க ஏதோ உண்மைய சொல்றாங்க. எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாங்க. என் கடையில சாப்பிட்டனால உங்க அம்மாவுக்கு இப்படி ஆகலன்னு" சொல்ல, அவன் இப்ப ஹீரோயினியோட கைய பிடிச்சு "மரியாதையா வெளியில போ" அப்படின்னு தள்ளி விட போக, ஹீரோ தான் அந்த டைம்ல அந்த இடத்துக்கு வந்து விடுவான். பாரு ஒரு உத அவனுக்கு. அவன் போய் தொப்புன்னு விழுந்துருவான் இப்ப. ஹீரோவ பார்த்தோனே, "சார் நீங்களா?" அப்படின்னு சொல்ல, ஹீரோ இப்ப அவன் கையில கால வச்சு மிதிச்சு, "எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் உம்மனையே நீ டச் பண்ணியிருப்ப?" அப்படின்னு சொல்ல, "நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன் சார். என்ன மன்னிச்சிருங்க. இனிமே இவங்க விஷயத்திலே தலையிட மாட்டேன்னு" சொல்லிட்டு அங்க இருந்து ஓடியே போயிடுவான். இப்ப ஹீரோ ஹீரோயினிட்ட கேட்பான், "உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையம்மா?" அப்படின்னு. அவ, "நான் நல்லா தான் இருக்கேன்னு" சொல்ல, எல்லாரும் இப்ப அங்க இருந்து கிளம்பலான்ட்டு கிளம்புவாங்களா? அப்ப அந்த பெட்ல இருக்க அம்மா சொல்லுவாங்க, "எல்லாரும் போங்க. நான் ஹீரோயினி பொண்ணுகிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்" அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் போக, இப்ப அந்த அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, "உன் கிராண்ட் மதர் ஏன் இறந்தாங்கன்னு எனக்கு தெரியும்" அப்படின்னு சொல்ல, ஹீரோயினி, "என்ன சொல்றீங்க? சொல்லுங்க, சொல்லுங்க" அப்படின்னு சொல்ல, எல்லா உண்மையுமே சொல்லிருவாங்க. "அன்னைக்கு நைட்டு உன்னோட கிராண்ட்மா சாகுறதுக்கு முன்னாடி, அவங்க கூட ஒரு பொண்ணு இருந்தா. அந்த பொண்ணு ரொம்ப ஆக்ரோஷமா உங்க கிராண்ட்மா கிட்ட பேசினோன தான் அவங்க இறந்தாங்க. இந்த விஷயத்த நான் வெளியில சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு, என் பையன் பணம் வாங்கிட்டாமா. அதனாலதாம்மா நான் சொல்லல" அப்படின்னு சொல்ல, ஹீரோயினிக்கு ரொம்பவே கஷ்டமா போயிடும். கிராண்ட்மா செத்ததுக்கு பின்னாடி வில்லி தான் இருக்கா அப்படிங்கிறத நல்லாவே தெரிஞ்சுக்குவா. இந்த விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்லலாம் அப்படின்ட்டு போறப்ப, கரெக்ட்டா வில்லி அந்த டைம்ல அங்க வந்துருவா. என்ன ஒரு கோஇன்சிடென்ஸ், எல்லாரும் மறுபடியும் ஒண்ணா மீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லையில, ஹீரோயினி சொல்லுவா, "உங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு" ஹீரோ கிட்ட கேட்க, ஹீரோ சொல்லுவான், "அடுத்த டோர்ல தான்" அப்படின்னு. அவங்கள போய் ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி ஹீரோவ அனுப்பிச்சு வச்சுட்டு, வில்லி கிட்ட கேட்பான், "என் கிராண்ட் மதர் செத்ததுக்கு பின்னாடி இருக்க உண்மைய சொல்லு" அப்படின்னு. அதுக்கு வில்லி சொல்லுவா, "இதையே சொல்லி எத்தன தடவ தான் என்கிட்ட கேட்ப? எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல" அப்படின்னு சொல்ல, அவ கைய புடிச்சு, "நீ தான் எல்லாத்துக்கும் காரணம். எல்லாத்தையும் நான் கண்டுபிடிச்சுட்டேன். உன்னைய நான் சும்மாவே விடமாட்டேன்" அப்படின்னு சொல்ல, வில்லி சொல்லுவா, "இந்த மாதிரி பூச்சாண்டி கதையெல்லாம் எவிடன்ஸ் இல்லாம போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொல்லு. அவங்க வேணா நம்புவாங்க. என்ன எதுவும் பண்ண முடியாதுன்னு" சொல்ல, இத கேட்ட உடனே ஹீரோயினிக்கு பயங்கர கோவம் வருமா. வில்லி சொல்லுவா, "மிஞ்சி மிஞ்சி போனா ஹீரோ கிட்ட போய் சொல்லுவ. சொல்லிக்க, யாரும் இத நம்ப மாட்டாங்கன்னு" சொல்ல, ஹீரோயினி சொல்லுவா, "நான் ஏன் அவர்கிட்ட சொல்றேன்? அவர் என்ன தானே கல்யாணம் பண்ணியிருக்காரு. கண்டிப்பா எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் பாத்துக்கிறேன்னு" சொல்ல, "நீ என்ன சொல்ற? ஹீரோவ நீ கல்யாணம் பண்ணியிருக்கியா?" அப்படின்னு ஷாக்கிங்கா கேட்க, "ஆமா, அவரோட பொண்டாட்டி நான் தான்" அப்படின்னு சொன்னோனே, வில்லிக்கு இப்ப பயங்கர ஷாக் ஆயிடும். கண் கலங்கி போய் வில்லி நிக்கிறப்ப, ஹீரோ தான் வெளியில வருவான். "ஆமா, 2 பேரும் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு இவன் கேட்க, ஹீரோயினி சொல்லுவா, "கரெக்ட் டைமுக்கு வந்துட்டீங்க. என்ன மேரேஜ் பண்ணியிருக்கீங்க. அவள நீங்க என்கேஜ்மெண்ட் பண்ணியிருக்கீங்களாம். 2 பேர்ல உங்களுக்கு யார பிடிச்சிருக்கு?" அப்படின்னு சொல்ல, ஹீரோ டக்குன்னு ஹீரோயினியோட கைய பிடிச்சுட்டு, "எனக்கு இவள தான் பிடிச்சிருக்கு. நீ எதுக்கு தேவையில்லாம பேசுறன்னு" வில்லிய திட்டுவான். கடுப்பான வில்லி அழுதுகிட்டே அங்க இருந்து ஓடுவா. "என்னால இத நம்பவே முடியல" அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ஹீரோ ஹீரோயினிட்ட கேட்பான், "உண்மையிலே எல்லார்கிட்டயும் சொல்றதுக்கு நீ ரெடி ஆயிட்டியா? என்ன உனக்கு பிடிச்சிருக்கான்னு" கேட்க, "ஆமா, உங்கள எனக்கு பிடிச்சிருக்கு. கண்டிப்பா பப்ளிக்கா சொல்லலாம்" அப்படின்னு சொல்ல, ஹீரோவுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடும். எல்லார்கிட்டயும் கண்டிப்பா சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இந்த பக்கம் அப்படியே சீன கட் பண்ணா, ஹீரோயினியோட கைய புடிச்சு ஹீரோ அவங்க வீட்டுக்கு தான் ஹீரோயினிய கூட்டிட்டு போவான். ஹீரோயினி கேட்பா, "உன் பேரண்ட்ஸ் என்ன ஏத்துப்பாங்களா?" அப்படின்னு. "அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு" சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போவான். இப்ப இவங்க 2 பேரும் உட்கார்ந்திருக்கையில ஹீரோவோட அம்மா கேட்பாங்க, "ஏன்டா கல்யாணம் கூட சடனா பண்ணுவியா? ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ண மாட்டியா?" அப்படின்னு சொல்ல, "அம்மா, இவன் என் லைஃப்ல புதுசா வந்தவ கிடையாது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பெர்சன்மா. இதுல ஒண்ணும் பிரச்சனை இல்ல, விடுங்க பாத்துக்கலாம்னு" சொல்ல, "அட ராஸ்கல், உன் கல்யாணத்த பாக்கணுங்கிற ஆசை எங்களுக்கு இருக்காதா?" அப்படின்னு அவங்க அம்மா திட்டிக்கிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல வில்லி தான் அங்க இருந்து வருவா. "இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கட்டும் ஆன்ட்டி. இவ கன்சீவா இருக்கா. ஆனா இந்த குழந்தைக்கு உங்க பையன் அப்பா கிடையாது" அப்படின்னு சொல்ல, அவங்க அம்மா ஷாக் ஆயிருவாங்க. "இவ சொல்ற எல்லாமே உண்மையா?" அப்படின்னு கேட்க, அவன், "அம்மா,
இதெல்லாம் இருக்கட்டும். இவள உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இவள மனசார நான் ஏத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னால இத ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, ஹீரோ என்ன பண்ணுவான், எனக்கு இவ தாம்மா முக்கியம். இவளோட சேர்த்து என்ன ஏத்துக்கிறதா இருந்தா ஏத்துக்கங்க. இல்லன்னா நாங்க இங்க இருந்து போறோம்னு சொல்லிட்டு ஹீரோயினி கைய பிடிச்சு அங்க இருந்து இழுத்துக்கிட்டு போயிடுவான். ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா? அவன் தான் வில்லிக்கு வந்து அண்ணனா இருப்பான். விடுவான் பாரு ஒரு அறை. இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை, தேவையில்லாம பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு. இந்த பக்கம் ஹீரோவும் ஹீரோயினியும் வெளியில வந்துருவாங்களா? சாரிப்பா, என்னால தான் நீ உன் ஃபேமிலிய விட்டு வர வேண்டியதாயிடுச்சுன்னு இவ சொல்ல, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல. கண்டிப்பா ஒரு நாள் என்ன புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு இவன் சொல்ல, ஹீரோயினி உண்மைய சொல்லலாம்னு நெனைப்பா. இந்த குழந்தைக்கு நீங்க தான் அப்பா அப்படின்னு. பட் அதுக்குள்ள ஹீரோ சொல்லுவான், "நீ எதுவும் சொல்ல வேணாம். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிடுவான். ஹீரோயினியும் சரி இன்னொரு நாள் சொல்லிக்கலாம் அப்படின்னு விட்டுருவா. இந்த பக்கம் இப்ப ஹீரோவும் ஹீரோயினியும் ஒரு ஹோட்டல்ல தங்குறதுக்காக காரை விட்டு இறங்குவாங்களா? அப்ப வில்லி வந்து யாருக்கோ கால் பண்ணி, அவ இப்பதான் காரை விட்டு இறங்குனா. எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, இன்னொருத்தன் காரை எடுத்துட்டு வந்து வேகமா ஹீரோயினி மேல மோதுறதுக்கு வருவான். அந்த டைம்ல ஹீரோ வந்து ஹீரோயினிய கீழ தள்ளி விட்டுருவான். ஹீரோவுக்கு பயங்கரமான ஆக்சிடென்ட் நடந்துரும் இப்ப. ஹீரோயினி கடந்து பதறி போயிருவா. ஹீரோவ இப்ப ஹாஸ்பிட்டல்ல தான் சேர்த்திருப்பா. லில்லி வந்து இப்ப ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப நல்லவ மாதிரி அழுதுட்டு கிடப்பா. உன்னால தாண்டி எல்லா பிரச்சனையுமே. நீ அவரை விட்டு போயிருந்தனா எங்க லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு வில்லி சொல்ல, ஹீரோயினி சொல்லுவா, இது எல்லாத்தையும் பிளான் பண்ணது நீதானே. என்ன பழி வாங்கணும்னு தானே கார அவர் மேல விட்டு ஏத்துன அப்படின்னு சொல்ல, இதுக்கெல்லாம் உன்கிட்ட எவிடன்ஸ் இருக்கா? எவிடன்ஸ் இருந்தா உன்னால முடிஞ்சத பாத்துக்கோ அப்படின்னு சொல்லுவா. ஹீரோயினிக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். இவ்ளோ கீழ்த்தரமான பொண்ணா அப்படின்னு. அந்த டைம்ல ஹீரோவோட அம்மா இப்ப பதறி அடிச்சுக்கிட்டு வருவாங்க. என் பையனுக்கு என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு ஹீரோயினி கிட்ட கேட்க, வில்லி சொல்லுவா, ஆன்ட்டி எல்லாத்துக்குமே இவ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினி இப்ப எல்லா உண்மையுமே சொல்லிருவா. ஆன்ட்டி நான் சொல்றத கேளுங்க. என்ன பழிவாங்குறேன்னு சொல்லிட்டு அவர் மேல கார விட்டு ஏத்துறதுக்கு ஆள ரெடி பண்ணிட்டா அப்படின்னு. இப்ப ஹீரோவோட அம்மா வந்து வேகமா போலீஸ்க்கு தான் கால் பண்ணுவாங்க. டக்குன்னு வில்லி வந்து தட்டி விட்டுருவா. ஆன்ட்டி காலெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க, நம்மளே பேசிக்கலாம்னு சொல்ல, அதுக்குள்ள போலீஸ் அங்க இருந்து வந்து வில்லிய அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருவாங்க. இப்ப ஹீரோவோட அம்மா சொல்லுவாங்க, உன் கிராண்ட்மாவ கொன்னவள பழி வாங்கணும்னு சொல்லிட்டு என் புள்ளைய பழி வாங்கிட்டல, இப்ப சந்தோஷமா என் புள்ளைய விட்டு தயவு செஞ்சு போயிரு அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமாயிரும். அவ உண்மைய சொல்லலான்னு வருவா, பேர குழந்தை உங்களோடது தான் அப்படின்னு. நீ பேசவே பேசாத, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுன்னு சொல்ல, ஹீரோயினி சொல்லுவா, அவர்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு நான் போகட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்ச நேரத்திலேயே டாக்டர் வந்து சொல்லுவாங்க, அவருக்கு உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்ல, ஒரு 72 ஹவர்ஸ்ல ரெக்கவரி ஆயிருவாரு அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோவோட அம்மா சொல்லுவாங்க, உனக்கு 15 நிமிஷம் டைம் தரேன், இங்க இருந்து பாத்துட்டு அவன் எந்திரிக்கிறதுக்குள்ள சீக்கிரமா போயிடு அப்படின்னு சொல்ல, ஹீரோயினி போயிட்டு இப்ப ஹீரோவை தான் பாப்பா. எல்லா உண்மையுமே அவன் மயக்கத்துல இருக்கையிலேயே சொல்லிடுவா. இந்த குழந்தை வந்து உங்களோடது தான். இப்ப நான் போக வேண்டிய சுச்சுவேஷன். ஆனா இதுவரைக்கும் நான் போனதெல்லாம் எப்படியோ எனக்கு தெரியாது. இப்ப நான் உங்கள விட்டுட்டு போறது உங்க மேல இருக்க உண்மையான அன்புனால தான். அத நீங்க புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயினி கிளம்பிருவா. இப்ப ஃபியூ மந்த் லேட்டர்னு காமிப்பாங்க. ஹீரோயினிக்கு குழந்தை பிறந்துரும். குழந்தைங்க கிட்ட பேசிட்டு இருப்பா ஹீரோயினி. பத்திரமா இருங்க. இந்த ஆன்ட்டி உங்கள பத்திரமா பாத்துக்குவாங்க. அம்மா வேலைக்கு போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஆபீஸ்க்கு போவா. எல்லாருமே ஹீரோயினிக்கு வாங்க வணக்கம் அப்படின்னு சொல்லி நார்மலா ஒர்க் பண்ணுவாங்களா. ஹீரோயினிக்கு சந்தோஷமா இருக்கும். இந்த வாழ்க்கை எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு நினைச்சிட்டு இருப்பா. அந்த டைம்ல ஒரு பொண்ணு வந்து சொல்லுவா, புதுசா ஒரு கிளையண்ட் வந்திருக்காரு, அவர் உங்களை உடனே மீட் பண்ணணுமா அப்படின்னு சொல்ல, ஹீரோயினி போய் பாப்பா. யாருன்னு பார்த்தா அது ஹீரோவோட ஃப்ரெண்டு தான். ஹீரோயினிய பார்த்தோன்னு ஷாக் ஆயிடுவான். உண்மையிலே இந்த பேரை கேட்டு உன்னை பார்க்கணும்னு நினைச்சேன், நீயா இருப்ப நான் நினைச்சு கூட பார்க்கலாமா அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இப்ப உட்காந்து பேசுவாங்க. இவங்க 2 பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கையில ஹீரோயினியோட போன்ல குழந்தைங்களோட போட்டோ இருக்கும். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, குழந்தைங்களா இருக்கான்னு கேட்க, ஹீரோயினியும் ஆமான்னு சொல்லுவாளா. இப்ப ஃப்ரெண்டு வந்து யோசிப்பான், இவளுக்கு கல்யாணம் ஆகி குழந்தைகளே இருக்கு, ஆனா இன்னும் அவன் இவளையே நினைச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைம்ல ஹீரோயினியோட பாஸ் என்ன பண்ணுவாரு, கொஞ்சம் ஒர்க் இருக்கு வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட, அவளும் ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போவா. போனை வந்து சோபாவில மறந்து வச்சுட்டு போயிருவாளா. ஃப்ரெண்டு என்ன பண்ணுவான், அந்த போன்ல இருக்க குழந்தைங்களோட போட்டோவை எடுத்து ஹீரோவுக்கு அனுப்பிச்சு விட்டு, நீ தாண்டா அப்படி தனியா இருக்கா, அவ குழந்தையோட தான் இருக்கா அப்படின்னு டைப் பண்ணி விட்டுருவான். அடுத்த நாள் காலையில ஹீரோயினியோட பாஸ் சொல்லுவாங்க, நமக்கு ஒரு பிக் ப்ராஜெக்ட் கிடைக்க போதுமா, இந்த ப்ராஜெக்ட் கிடைச்சா கோடிக்கணக்குல சம்பாதிக்க போறோம், அவரை வெல்கம் பண்றதுக்காக தான் நம்ம இங்க இருக்கிறோம்னு சொல்ல, எல்லாருமே ஹாப்பியா நின்னுட்டு இருப்பாங்க. ஹீரோயினியும் ஹாப்பியா எதிர்பார்த்துட்டு இருப்பாளா. பார்த்தா ஒரு கார் வந்து நிக்கும், ஹீரோ வந்து மாசா இறங்குவான். ஹீரோவை பார்த்த உடனே ஹீரோயினி வேகமா ஓடுவாளா. ஹீரோ வந்து நில்லு அப்படின்னு சொல்ல, பாஸ் கேப்பாரு என்னதான் நடக்குது இங்க அப்படின்னு. அப்ப ஹீரோவோட பிஏ வந்து சொல்லுவான், இது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள உள்ள சண்டை, நம்ம ப்ராப்ளத்தை அப்புறம் பேசிக்கலாம், நீங்க எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு. இப்ப அங்க இருக்க எல்லாரும் ஒரு வழியா கிளம்பிருவாங்க. ஹீரோ வந்து வேகமா நடந்து வந்து ஹீரோயின் கிட்ட கேட்பான், நீ எதுக்கு என்ன விட்டு போன, அதுவும் என் பையனையும் பொண்ணையும் தூக்கிக்கிட்டு அப்படின்னு சொல்ல,
ஹீரோயினி கேட்பா, "உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு" அப்படின்னு. "ஆமா சொல்லு, எதுக்கு என்ன விட்டு போன?" அப்படின்னு சொல்ல, "ஐ அம் சாரி. இத எப்படி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு தெரியல. என்ன மன்னிச்சிருங்க" அப்படின்னு சொல்ல, இப்ப ஃபைனலா ஹீரோ சொல்லுவான், "இதுக்கு முன்னாடி எத்தனையோ தடவ நீ என்ன விட்டு போயிருக்க. காலேஜ்ல என்ன விட்டு போயிருக்க, ஒர்க் பண்ற இடத்துல என்னை விட்டு போயிருக்க, என் குழந்தைங்கள கூட வச்சுக்கிட்டு என்ன விட்டுட்டு போயிருக்க. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா இனிமே நீ தான் எனக்கு வேணும். இப்ப என்ன லவ் பண்றியா இல்லையா?" அப்படின்னு கேட்க, ஹீரோயினி வந்து ஹீரோவ ஹக் பண்ணிக்கிட்டு, "நீங்க மட்டும் தான் எனக்கு வேணும். இந்த உலகத்துல நீங்க மட்டும் தான் முக்கியம். என்ன மன்னிச்சிருங்க" அப்படின்னு அழுக ஆரம்பிச்சுருவா. இப்ப ஒரு வழியா ஹீரோயினி வந்து ஹீரோவ அவங்களோட வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வருவா குழந்தைங்கள பாக்குறதுக்கு. "இதுதான் உங்க குழந்தைங்க" அப்படின்னு சொல்ல, ஹீரோ வந்து, "செல்லக்குட்டிங்களா, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? நான் தான் உங்களோட டாடி" அப்படின்னு கண் கலங்கி சொல்லுவான். ஹீரோயினிக்கும் ரொம்பவே கஷ்டமா இருக்குமா, ஒரு வழியா இப்ப இவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. ஹீரோயினி இப்ப ஒரு இடத்துல தனியா உட்காந்து எதையோ நினைச்சு பார்த்துக்கிட்டு இருப்பா. ஹீரோ தான் அங்க இருந்து வருவானா, "என்னாச்சும்மா தனியா உட்கார்ந்திருக்க?" "அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. பழைய நினைவுகள நினைச்சு பார்த்துட்டு இருக்கேன்" அப்படின்னு இவ சொல்லுவா. இப்ப ஹீரோ வந்து ஹீரோயினி கிட்ட சொல்லுவான், "நான் ஹாஸ்பிட்டல்ல மயக்கத்துல இருக்கையில, நீ என்கிட்ட சொன்ன எல்லாமே என் மனசுல அப்படியே பதிஞ்சிருச்சு. என் குழந்தைங்க கூட. இப்ப நான் உன்கிட்ட ப்ரொபோஸ் பண்ண போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு முட்டி போட்டு ரிங் எடுத்து நீட்டுவான். "இதுக்கு முன்னாடி நம்ம லைஃப்ல என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். இப்ப நீ என்னோட உயிரடி. இந்த ஜென்மத்துல நீ மட்டும் தான் என் பொண்டாட்டி. வேற ஒரு பொண்ண ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டேன்" அப்படின்னு சொல்ல, ஹீரோயினிக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடும். ஹீரோயினிக்கு இப்ப ரிங்க போட்டு விட்டு ஹக் பண்ணிக்குவான். இவங்களோட உண்மையான காதல் வந்து ஒண்ணு சேர்ந்துருச்சுன்னு சொல்லி 2 பேரும் கண் கலங்கி நிக்கையில, ஹீரோ வந்து ஹீரோயினிய லிப்ல கிஸ் பண்ணுவான். இதோட இந்த டிராமாவ முடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கியூட்டான டிராமால மறுபடியும் மீட் பண்ணலாம். தேங்க் யூ கைஸ்.